ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் பாலிட்டி அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, அதாவது இந்திய ஆட்சியல். இந்த இந்திய ஆட்சியல் அப்படிங்கிற சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு டஃப்பான ஒரு பகுதி அப்படின்னா அந்த ஆர்டிகல்ஸ் மெமரைஸ் பண்ணுறது தான். கிட்டத்தட்ட நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஒரு 395+ ஆர்டிகல்ஸ் இருக்குது. ஸோ இப்போது அது அமெண்ட்மெண்ட்ஸ்லாம் இப்போ ஆட் ஆகி இப்போது நவடேஸில் பார்த்திங்கன்னா அது ஒரு 465 ஒரு 470 வகையான ஆர்டிகல்ஸ் இருக்குது. இந்த 470 நம்மளுடைய எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிக்கணுமான்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. 200+ ஆர்டிகல்ஸ் நீங்கள் ஓரளவுக்கு பார்த்துட்டீங்க அப்படின்னா இட்ஸ் மோர் தென் எனஃப் ஃபார் யுவர் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன். ஓகேவா? இந்த 200+ ஆர்டிகல்ஸை எப்படி ஈஸியாக மெமரைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். மேக்ஸிமம் இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வீடியோவை எந்த காரணத்தை கொண்டும் ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த ஒரு வீடியோ பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆர்டிகல் சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை இதுக்கு மேல் இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். ஓகேவா? நம்ம ஸ்டார்டிங்கில் இருந்து எண்டு வரைக்குமே ஒரு 200+ ஆர்டிகல்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி வேறு யாரும் போட்டிருப்பாங்களான்னு தெரியாது, பட் கண்டிப்பாக நம்ம போடுறோம். இந்த வீடியோ பதிவில் ஃபுல்லாக பார்த்துட்டு கண்டிப்பாக இந்த வீடியோவானது உங்களுடைய எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்ட் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். பார்ட் 1 அப்படிங்கிறது நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஸ்டார்டிங், அதாவது ஆர்டிகல் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த ஆர்டிகல் 1 என்ன சொல்லுது அப்படின்னா இந்தியாஸ் பாரத்னு சொல்லுது. ஸோ இந்தியா என்பது ஒரு பாரதம்னு சொல்லுது. இது வந்து குரூப் 1 2021 கொஸ்டின். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது ஆர்டிகல் 1 அப்படிங்கிறது என்னது, இந்தியா என்பது ஒரு பாரதம்னு சொல்லுது. ஆர்டிகல் 2 என்ன சொல்லுது, எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ், நான் எக்ஸிஸ்டன்ஸ் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுது. ஸோ மேக்ஸிமம் இந்த பிபிடியை பொறுத்த வரைக்கும் நான் இங்கிலீஷில் கொண்டு வந்திருக்கேன், பட் எக்ஸ்ப்ளனேஷன் ஃபுல்லாகவே தமிழில் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த பாதகமும் இருக்காது. ஆர்டிகல் 2 என்ன சொல்லுது அப்படின்னா புது வகையான மாநிலங்கள் வந்து உருவாக்குறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் வந்து ஆர்டிகல் 2 சொல்லுது. இந்த புது வகையான மாநிலங்களை உருவாக்குதாங்க இல்லையா, இந்த மாநிலங்கள் வந்து இது வரைக்கும் இல்லாத மாநிலங்கள், அதாவது நான் எக்ஸிஸ்டன்ஸ் ஸ்டேட்ஸ், புது வகையான மாநிலங்கள். ஆர்டிகல் 3 என்ன சொல்லுது அப்படின்னா ஃபார்மேஷன் ஆஃப் நியூ ஸ்டேட். ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மேஷன் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ் தான். அண்ட் ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஏரியாஸ், பவுண்ட்ரிஸ் ஆர் நேம்ஸ். இப்போது மொத்தம் 28 ஸ்டேட்ஸ் இருக்கு இல்லையா, இப்போ இந்த 28 ஸ்டேட்ஸ்லையும் இல்லாமல் ஒரு புதுசாக ஒரு ஸ்டேட் ஆட் ஆகுது அப்படின்னா அது 29வது ஸ்டேட்டாக இருக்கும் இல்லையா. இந்த 29வது ஸ்டேட்டை ஆட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டிகல் 2 படி இந்த 28 ஸ்டேட்டையே இப்போ ஒரு ஸ்டேட்டை 2ஆக பிரிக்கிறாங்க. இப்போ ஜம்மு காஷ்மீர் 2ஆக பிரிக்கிறாங்க, இப்போ தமிழ்நாடு 2ஆக பிரிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அது எதில் வரும், ஆர்டிகல் 3ல் வரும். இப்போ தமிழ்நாட்டில் கேரளாவுக்கும் உள்ள பார்டரை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அது இதில் வரும், ஆர்டிகல் 3ல் வரும். ஓகேவா? அதே மாதிரி இப்போ தமிழ்நாடு அப்படிங்கிறத பெயர் மாற்றினாங்க இல்லையா, இதில் மெட்ராஸ் மாகாணம் அப்படிங்கிறத மெட்ராஸ் ப்ராவின்ஸ் அப்படிங்கிறத என்னன்னு மாற்றினாங்க, தமிழ்நாடுன்னு மாற்றினாங்க. ஸோ இது இதில் வரும், ஆர்டிகல் 3ல் வரும். ஓகேவா? அதாவது இந்த 28 ஸ்டேட்டில் இல்லாத ஒரு புது ஸ்டேட்டை உருவாக்குறாங்க அப்படின்னா அது ஆர்டிகல் 2. இந்த 28 ஸ்டேட்டையே நேம் சேஞ்ச் பண்ணுறது, பார்டரை மாற்றி அமைக்கிறது, இந்த 28 ஸ்டேட்டில் ஒரு ஸ்டேட்டை எடுத்து அதை 2ஆக உடச்சி புது ஸ்டேட்டாக ஃபார்ம் பண்ணுறது, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 3ல் வரும். ஆர்டிகல் 4 என்ன சொல்லுது அப்படின்னா இந்த லாஸ் மேட் ஃபார் ஆர்டிகல் 2 அண்ட் ஆர்டிகல் 3. இந்த ஆர்டிகல் 2 அண்ட் ஆர்டிகல் 3லுக்காக உருவாக்கப்பட்ட விதிகள் இருக்கு இல்லையா, லாஸ். ஸோ இது எல்லாமே நாட் கன்சிடர் அஸ் அமெண்ட்மெண்ட்ஸ். இது வந்து ஒரு சட்ட திருத்தமாக கன்சிடர் பண்ண முடியாது அப்படின்றத ஆர்டிகல் 4 சொல்லுது. இப்போ பார்ட் 1ல் 4 ஆர்டிகல்ஸ் இருக்குது. ஆர்டிகல் 1 என்ன சொல்லுது, இந்தியாஸ் பாரதம், அதாவது இந்தியா என்பது ஒரு பாரதம்னு சொல்லுது. இது 2021 குரூப் 1 கொஸ்டின். ஆர்டிகல் 2 என்ன சொல்லுது அப்படின்னா இந்த 28 ஸ்டேட்ஸ் இல்லாத புது ஸ்டேட்ஸ் உருவாக்குனாங்க அப்படின்னா அது ஆர்டிகல் 2 படி உருவாக்கலாம். ஆர்டிகல் 3 என்ன சொல்லுது அப்படின்னா ஃபார்மேஷன் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ், அதாவது 28 ஸ்டேட்டுக்குள்ளேயே ஒரு ஸ்டேட்டை 2ஆக உடச்சி புது ஸ்டேட்டாக உருவாக்குறாங்க. ப்ளஸ் 2 ஸ்டேட்டுக்குள்ள இடைப்பட்ட பார்டரை வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க, ரீஅரேஞ்ச் பண்ணுறாங்க. ப்ளஸ் 28 ஸ்டேட்டில் ஏதாவது ஒரு ஸ்டேட்டினுடைய நேம் சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாமே ஆர்டிகல் 3ல் அடங்கும். ஆர்டிகல் 4 என்ன சொல்லுது அப்படின்னா இந்த ஆர்டிகல் 2 அண்ட் ஆர்டிகல் 3க்கு கொண்டு வரப்பட்ட லாஸ் இருக்காங்க இல்லையா, அந்த லாஸ் முக்கியமான விதிகள், இந்த ஆர்டிகல் 2 ஃபாலோ பண்ணுறது, ஆர்டிகல் 3 வந்து கொண்டு வரதுக்கான விதிகள் எல்லாமே நாட் கன்சிடர் அஸ் அமெண்ட்மெண்ட்ஸ். இது எல்லாமே சட்ட திருத்தங்களாக ஒரு கணக்கில் எடுத்துக்க முடியாது அப்படின்றத ஆர்டிகல் 4 சொல்லுது. அடுத்து பார்ட் 2 சிட்டிசன்ஷிப். தமிழில் என்ன சொல்லுவோம், குடியுரிமை. ஓகேவா? குடியுரிமை பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல் 5லிருந்து ஆர்டிகல் 11 வரைக்கும் இருக்கும். இந்த ஆர்டிகல் 5 என்ன சொல்லுது அப்படின்னா சிட்டிசன்ஷிப் பேஸ்ட் ஆன் டொமிசில், அதாவது நம்மளுடைய குடியுரிமை அப்படிங்கிறது நம்மளுடைய வசிப்பிடத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படும் அப்படின்றது சொல்லுது. ஓகேவா?
ஸோ சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது எதை பொறுத்து அமையும்? வசிப்பிடத்தை பொறுத்து கொடுக்கப்படுது. அடுத்து ஆர்டிகல் 6 என்ன சொல்லுது அப்படின்னா, பாகிஸ்தான்ல இருந்து இந்தியா வந்தவங்க எப்போ? பிஃபோர் ஜூலை 19, 1948. ஓகேவா? ஸோ அடுத்து ஆஃப்டர். ஸோ இது 2 ப்ரொவிஷன்ஸ் கொடுக்குது. அதாவது ஆர்டிகல் 6 படி பாகிஸ்தான்ல இருந்து இப்போ அட் த டைம் ஆஃப் பாகிஸ்தான் இந்தியா அப்படின்றத சுதந்திரம் வாங்கினாங்களே 1947. அப்போது ஆர்டிகல் 6 படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாகிஸ்தானில் இருந்த மக்கள் இந்தியாவுக்கு நோக்கி வராங்க. அப்போது அவங்களுக்கு குடியுரிமை வழங்கப்படுது. எப்போனா ஜூலை 19, 1948க்குள்ளே அவங்க இந்தியா வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு குடியுரிமை ஆர்டிகல் 6 படி வழங்கப்பட்டுச்சு. இல்லை ஜூலை 19, 1948க்கு அப்புறமா பாகிஸ்தான்லேருந்து ஒரு நபர் இந்தியாவுக்கு வர்றார் அப்படின்னா அவருக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்தாங்க. என்ன அப்படின்னா, அவர் 6 மந்த் வந்து இந்தியாவில் வசிச்சிருக்கணும் அப்படின்ட்டு. அப்படி 6 மந்த் அவர் வந்து இந்தியாவில் வசிச்சார் அப்படின்னா பாகிஸ்தான்லேருந்து வந்த இந்தியாவுக்கு வந்தார் இல்லையா ஒரு நபர், அவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா குடியுரிமை வழங்கப்பட்டுச்சு. ஓகே, புரியுதுங்களா? இப்போது ஆர்டிகல் 7. ஆர்டிகல் 7 பொறுத்த வரைக்கும் அவங்க இந்தியனுடைய சிட்டிசன் தான். பட் நடுவில் பாகிஸ்தானுக்கு போயிருப்பாங்க. இப்போது பாகிஸ்தான்லேருந்து திரும்ப அகைன் இந்தியாவுக்கே வராங்க. பட் இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு ஒரு 2 கண்டிஷன் கொடுக்குறாங்க. இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஃபோர் மார்ச் 1, 1947. ஆஃப்டர் பார்த்தீங்க அப்படின்னா as usual வந்து 6 மந்த். அதாவது இந்தியாவில் வசிக்கக்கூடிய ஒரு நபர், சிட்டிசன்ஷிப் கொண்ட ஒரு நபர் வந்து பாகிஸ்தானுக்கு போகிறாரு. நடுவில் பாகிஸ்தான் போயிட்டு அதற்கப்புறமா வந்து திரும்ப அகைன் இந்தியாவுக்கே வராரு அப்படின்னா அவருக்கு 2 கண்டிஷன் இருக்குது. ஸோ மார்ச் 1, 1947க்கு முன்னாடி இந்த நிகழ்வு எல்லாமே முடிஞ்சிருந்தது அப்படின்னா அவருக்கு சிட்டிசன்ஷிப் வழங்கப்படும். இது ஆர்டிகல் 7 படி. இல்லை மார்ச் 1, 1947க்கு அப்புறமா வரார் அப்படின்னா அவர் அஸ் யூஷுவல் 6 மாதம் வந்து இந்தியாவில் வசிஞ்சிருந்தாங்க அப்படின்னா அகைன் அவருக்கு வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப் அப்படின்றது கொடுக்கப்படும். அப்படி ஓகேவா? இது எதன்படி? ஆர்டிகல் 7 படி. ஆர்டிகல் 8 என்ன சொல்லுது அப்படின்னா, பர்சன் ரிசைடிங் அவுட் சைட் இந்தியா, அதாவது இந்தியாவில் பிறந்த மனிதர் இந்தியாவுக்கு வெளியில் வாழ்கிறார் அப்படின்னா அவருக்கு ஆர்டிகல் 18 படி இந்திய குடியுரிமையானது வழங்கப்பட்டுச்சு. எதன்படி? பை ரெஜிஸ்டரிங் த எம்பசி. ஓகேவா? அதாவது தூதரகத்தின் மூலயமா அப்ளை பண்ணுறதன் மூலயமா ரிஜிஸ்டர் பண்ணுறது மூலயமா அவருக்கு ஆர்டிகல் 18 படி சிட்டிசன்ஷிப் ஆனது கொடுக்கப்பட்டுச்சு. ஆர்டிகல் 9 பொறுத்த வரைக்கும் லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப். சிட்டிசன்ஷிப்பை வந்து இழக்கிறதுக்கான என்னென்ன முறையில் வந்து சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது பறிக்கப்படும் அப்படின்றத இந்த ஆர்டிகல் 9 சொல்லுது. ஓகேவா? அடுத்தபடி ஆர்டிகல் 10 என்ன சொல்லுது அப்படின்னா, கண்டினியூசேஷன் ஆஃப் சிட்டிசன்ஷிப். நம்மளுடைய குடியுரிமை வந்து நீட்டிக்கப்படுது இல்லையா? எதன் மூலயமா? பார்லிமெண்ட் மூலயமா. பார்லிமெண்ட் வந்து சம் ஆக்ட்ஸை போட்டு வந்து இந்த கண்டினியூசேஷன் ஆஃப் சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறத கொண்டு வரும். ஓகேவா? அடுத்து ஆர்டிகல் 11. ஆர்டிகல் 11 என்ன சொல்லுது அப்படின்னா, பார்லிமெண்ட் பவர் டு எனாக்ட் கிளாஸ். அதாவது கண்டினியூசேஷன் ஆஃப் சிட்டிசன்ஷிப் பண்ணுறாங்க இல்லையா பார்லிமெண்ட்டு. ஸோ அதற்காக பார்லிமெண்ட் வந்து புதுவிதமான சட்டங்களை வந்து ஏற்றிக்கொள்ளலாம் அப்படின்ட்டு ஆர்டிகல் 11 சொல்லுது. ஓகேவா? இப்போ ஆர்டிகல் 5 என்ன சொல்லுது அப்படின்னா, சிட்டிசன்ஷிப் வந்து வசிப்படுத்தின அடிப்படையில் கொடுக்கப்படுது. அடுத்து ஆர்டிகல் 6 என்ன சொல்லுது அப்படின்னா, பாகிஸ்தான்லேருந்து இந்தியா வந்த மக்கள் ஜூலை 19, 1948க்கு முன்னாடி வந்திருந்தாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஆர்டிகல் 6 படி அவங்களுக்கு குடியுரிமை உண்டு. அதற்கப்புறமா வராங்க அப்படின்னா 6 மந்த் இங்கே வசிச்சிருந்தா போதும் அவங்களுக்கு குடியுரிமை வழங்கப்பட்டுச்சு. ஆர்டிகல் 7 என்ன சொல்லுது அப்படின்னா, இந்தியாவில் பிறந்த ஒரு நபர் நடுவில் பாகிஸ்தான் போகிறாரு, அகைன் பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு வராரு அப்படின்னா அவர் மார்ச் 1, 1947 முன்னாடி வந்திருந்தார் அப்படின்னா அவருக்கு ஆட்டோமேட்டிக்காக அகைன் அவருக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப் கொடுக்கப்பட்டுச்சு. அப்படி அதற்கு அப்புறமா வந்திருக்காரு அப்படின்னா அவர் மினிமம் 6 மாதம் வந்து இங்கே வசிச்சிருந்தார் அப்படின்னா அவருக்கு அகைன் சிட்டிசன்ஷிப் வந்து கொடுக்கப்பட்டுச்சு. இப்போ ஆர்டிகல் 8 பொறுத்த வரைக்கும் பர்சன் ரிசைடிங் அவுட் சைட் இந்தியா, இந்தியாவில் பிறந்த ஒரு நபர் வெளிநாட்டில் வசிக்கிறார் அப்படின்னா அவருக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப் கொடுக்கப்படுது. எப்படி அப்படின்னா பை ரெஜிஸ்டரிங் த எம்பசி. தூதரகத்தில் வந்து இந்திய தூதரகத்தில் வந்து பதிவு செய்கிறதன் வழியில் வந்து ஆர்டிகல் 18 படி அவருக்கு வந்து இந்திய குடியுரிமையானது வழங்கப்படுது. ஆர்டிகல் 9 படி பார்த்தீங்க அப்படின்னா லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப், அதாவது குடியுரிமை வந்து பறிக்கப்படுது. எதனால்? ஒரு 5 காரணங்கள் இருக்குது. இந்த 5 காரணங்களை பற்றி சொல்லக்கூடியது ஆர்டிகல் 9 சொல்லுது. ஆர்டிகல் 10 பொறுத்த வரைக்கும் கண்டினியூசேஷன் ஆஃப் சிட்டிசன்ஷிப், குடியுரிமை வந்து நீட்டிக்கப்படுது இல்லையா, அதன் மூலியமாக பார்லிமெண்ட்டு சில லாஸ் போட்டு நீட்டிக்கப்படுதாங்க. ஸோ இந்த லாஸ் வந்து பார்லிமெண்ட் கொண்டு வரலாம் அப்படின்றது ஆர்டிகல் 11 சொல்லுது. ஓகேவா? ஓகே. அடுத்து பார்ட் 3 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள்னு சொல்லுவோம். இந்த அடிப்படை உரிமைகள் இருக்கக்கூடிய லாஸை வந்து ஆர்டிகல்ஸை வந்து நம்ம தனியாக செப்பரேட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? ஏன்னா அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகள் வந்து கேட்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால் இந்த ஆர்டிகல்ஸ் தனியாக டீட்டெயிலாக வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம்.
இப்போது இந்த மொத்தம் 6 விதமான ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது. என்ன? ஒன்று ரைட் டு ஈக்குவாலிட்டி, ஒன்று. அடுத்து ரைட் டு ஃப்ரீடம், 2. அடுத்து ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளோட்டேஷன், 3. அடுத்து ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன், 4. கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ், 5. அடுத்து ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமிடிஸ், 6. ஓகேவா? பட் அட் த டைம் ஆஃப் ரிபப்ளிக் 1950 வந்து ஜனவரி 26 கான்ஸ்டியூஷன் வருது இல்லை நடைமுறைக்கு. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 7 இருந்துச்சு. இந்த 7 என்ன அப்படின்னா ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது ஆர்டிகல் 31. இது பார்த்தீங்கன்னா 44வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978 படி இந்த ஆர்டிகல் 7 அப்படிங்கிறது ரிமூவ் பண்ணப்பட்டு இது எங்கே கொண்டு போய் வைக்கிறாங்க? பார்ட் 21 இருக்குது. இப்போ சாரி, பார்ட் 12 இருக்குது. பார்ட் 12 என்னது? அது வந்து ஒரு லீகல் ரைட்டாக மாற்றப்பட்டது. எது? ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது சொத்துரிமை. சொத்துரிமை அப்படிங்கிறது அடிப்படை உரிமைகளில் வராதுப்பா. அதனால் அந்த அடிப்படை உரிமையில் இருக்கக்கூடிய சொத்துரிமையை தூக்கி பார்ட் 12 ஆர்டிகல் 307 கொண்டு போய் சொருகிட்டாங்க. எப்போ? 44வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 44வது சட்ட திருத்தத்தின் படி 1978 பார்ட் 12 300A கீழே கொண்டு போயிட்டாங்க சொத்துரிமையை. ஓகே, இப்போ கம்மிங் டு த டாபிக் அண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு வந்தோம் அப்படின்னா மொத்தம் 6 விதமான அடிப்படை உரிமைகள் இருக்குது. இந்த 6 விதமான அடிப்படை உரிமைகள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரைட் டு ஈக்குவாலிட்டி. இந்த ரைட் டு ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது சமத்துவ உரிமை. அதாவது எல்லாத்துக்குமே சமமாக நடத்தணும், எல்லாரையுமே சமத்துவமாக நடத்தணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லுது. அதற்கப்புறம் தான் சுதந்திரம், அடுத்து சுதந்திர உரிமை. அடுத்தபடியாக ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளோட்டேஷன், தீண்டாமைக்கு எதிரான உரிமை. ஓகேவா? ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளோட்டேஷன். ஓகேவா? அடுத்து ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன், மத சுதந்திரத்துக்கான உரிமை. அடுத்து கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட், அதாவது நம்மளுடைய சிறுபான்மையினுடைய கல்வியையும் அவங்களுடைய கல்ச்சுரல் ரைட்ஸையும் பாதுகாக்கிறதுக்கான உரிமை. அடுத்து ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமிடிஸ், அதாவது ஆர்டிகல் 32. ஓகேவா? ஓகே, இப்போது ஆர்டிகல்ஸ் 14 to 18 என்ன சொல்லுது அப்படின்னா இந்த ரைட் டு ஈக்குவாலிட்டி சொல்லுது. இப்போ இந்த ஆர்டிகல் ஃபஸ்ட்டு ரைட் டு ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது மொத்தம் எத்தனை ஆர்டிக்கல், அடுத்து ஃப்ரீடம் அப்படிங்கிறது எத்தனை ஆர்டிகல் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இந்த ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க. 542 421 அப்படிங்கிறது. இந்த 541 போட்டுட்டு நடுவில் 42 42 போட்டுக்கோங்க. இப்போது இந்த இதை அப்படி இந்த ஆர்டர் எழுதிட்டீங்க அப்படின்னா மொத்தம் ஃபஸ்ட்டு ரைட் டு ஈக்குவாலிட்டியில் மொத்தம் 5 ஆர்டிகல்ஸ் இருக்குது. அதாவது 14லேருந்து 18 வரைக்கும் 5 ஆர்டிகல்ஸ் இருக்குது. அடுத்து 4 ஆர்டிகல்ஸ் 19லேருந்து 22 வரைக்கும் ஆர்டிகல் மொத்தம் 4 ஆர்டிகல்ஸ் இருக்குது. அடுத்து 2 போட்டோம் அப்படின்னா ஆர்டிகல் 23 அண்ட் 24 2 ஆர்டிகல்ஸ் இருக்கும். அடுத்து 4 போட்டோம் அப்படின்னா ஆர்டிகல் 25லேருந்து 28 வரைக்கும் 4 ஆர்டிகல் இருக்கும். அடுத்து 2 போட்டோம் அப்படின்னா ஆர்டிகல் 29 அண்ட் ஆர்டிகல் 30 இருக்கும். அடுத்து ஆர்டிகல் 1 போட்டோம் அப்படின்னா ஆர்டிகல் 32 மட்டும் இருக்கும். ஓகேவா? இப்போது ரைட் டு ஈக்குவாலிட்டி அப்படின்னா 5, ரைட் டு ஃப்ரீடம்னா 4, ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளோட்டேஷன் அப்படின்னா 2, ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன் அப்படின்னா 4, ரைட் டு கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ் பொறுத்த வரைக்கும் 2, ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமிடிஸை பொறுத்த வரைக்கும் 1. அப்போது ஷார்ட்கட் என்ன? 5 4 2 4 2 1. 5 1 லாஸ்ட்டாக தனியாக போட்டுக்கோங்க, 42 42 நடுவில் போட்டுக்கோங்க. ஓகேவா? ஓகே, ரைட். அடுத்து பார்ட் 4 டிபிஎஸ்பி, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடு. தமிழில் அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள். ஸோ இது நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல் 36லேருந்து 41 வரைக்கும் கணக்கில் இருக்குது. இப்போ ஆர்டிகல் 31 ஸ்டார்ட் பண்ணி ஆர்டிகல் 51 வரைக்கும் முடித்தோம் அப்படின்னா டிபிஎஸ்பி ஓவர், அதாவது அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் ஓவர். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? நான் சொல்கிற கான்செப்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அந்த ஆர்டிகல் 36லேருந்து ஆர்டிகல் 41 வரைக்கும் ஒரு கதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்டிகல் 36 என்ன சொல்லுது அப்படின்னா ஸ்டேட் சொல்லுது. ஆர்டிகல் 37 என்ன சொல்லுதுன்னா டியூட்டி ஆஃப் ஸ்டேட் சொல்லுது, இந்த ஸ்டேட்டினுடைய பணியை பற்றி சொல்லுது. ஆர்டிகல் 38 என்ன சொல்லுது? வெல்ஃபேர் ஆஃப் பீப்புள் சொல்லுது. ஆர்டிகல் 39 என்ன சொல்லுது? ஈக்குவல் பே. ஆர்டிகல் 39A என்ன சொல்லுது அப்படின்னா லீகல் எய்ட், சட்ட உதவி. இது சம ஊதியம். இது மக்களினுடைய நலன், மக்களின். இது அரசினுடைய பணி. ஸ்டேட் அப்படிங்கிறது அரசு.
பஞ்சாயத்து அப்படிங்கிறது கிராமம். ஓகேவா? ரைட் டு ஒர்க் அண்ட் எஜுகேஷன் அப்படின்னா எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். அடுத்து மெட்டர்னிட்டி ரிலீஃப், இதெல்லாம் நம்ம லாஸ்ட்டாக பார்க்கலாம். இப்போது ஆர்டிகல் 36 41 வரைக்கும் நான் ஒரு செட் சொன்னேன்னா இந்த ஃபஸ்ட்டு செட் ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? ஒரு அரசு, இந்த அரசினுடைய பணி என்ன? மக்களினுடைய நலன்களை பாதுகாக்கிறது. ஒரு அரசு, இந்த அரசினுடைய பணி என்ன? மக்களினுடைய நலன்களை பாதுகாக்கிறது. மக்களினுடைய நலன்களை பாதுகாக்கிறதுனா என்ன பண்ணணும்? அந்த மக்களுக்கு சம ஊதியத்தை கொடுக்கணும். அப்படி சம ஊதியம் பெறாத மக்களுக்கு என்ன பண்ணணும்? அவங்களுக்கு சம ஊதியம் அவங்களும் பெறதுக்காக அவங்களுக்கு சட்ட உதவிகளை வந்து மேற்கொள்ளணும். ஓகேவா? இப்போ ஞாபகம் இருக்குதா? இப்போது இந்த சட்ட உதவிகள்லாம் பெறாங்க இல்லையா, சம ஊதியம் கிடைக்காத மக்கள், இவங்க எல்லாருமே பொதுவாக யாராக இருப்பாங்க அப்படின்னா பஞ்சாயத்தில் உள்ள மக்களாக இருப்பாங்க. அதாவது வில்லேஜ் லெவலில் உள்ள மக்களாக இருப்பாங்க. ஏன் அவங்களுக்கு மட்டும் அந்த ஈக்குவல் பே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா, அவங்களுக்கு போதுமான ஒர்க் பண்ணுறதுக்கும் எஜுகேஷன் கல்வியை வந்து கற்றுக்கிறதுக்கான ரைட்ஸ் வந்து அவங்களுக்கு மறுக்கப்படுது அப்படின்றத ஒரு ஸ்டோரியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்டிகல் 36 ஆர்டிகல் 41 வரைக்கும் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, நான் சொன்ன கதை தான். ஒரு அரசு, அந்த அரசினுடைய பணி என்ன? மக்களினுடைய நலன்களை பாதுகாக்கிறது. அந்த மக்களினுடைய நலன்கள் அப்படின்றத பொதுவாக நம்ம எதை சொல்லுவோம்? மக்களுக்கு வந்து ஈக்குவலான ஊதியம் கொடுக்கணும். அப்படி ஊதியம் கொடுக்கப்படாத மக்களுக்கும் உதவி பண்ணுறதுக்காக சட்ட உதவிகளை வழங்கணும். பொதுவாக இந்த மாதிரியான பாதிக்கப்படுற நபர்கள் யாராக இருப்பாங்க அப்படின்னா வில்லேஜில் உள்ள நபர்களாக இருப்பாங்க. இந்த வில்லேஜில் உள்ள நபர்கள் வந்து ஏன் இப்படி இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு ஈக்குவல் பே கொடுக்கப்படுறது இல்லை அப்படின்னா, அவங்களுக்கு போதுமான எஜுகேஷன் இல்லை, ப்ளஸ் வந்து அவங்களுக்கு கரெக்டாக வேலை பார்க்கறதுக்கான உரிமைகள் இல்லை அப்படின்றத மறுக்கப்படுது. யாருக்கு? வில்லேஜில் உள்ள மக்களுக்கு. அப்போது இதை ஒரு செட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க ஆர்டரா. ஓகேவா? அடுத்தபடியாக 42 மெட்டர்னிட்டி ரிலீஃப், மகப்பேறு சலுகைகள். ஓகேவா? மகப்பேறு சலுகைகளை பொறுத்த வரைக்கும் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது 4-2, இப்போது 4 குழந்தை பிறந்தா மகப்பேறு விடுப்பு கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அப்போது ஒன்லி 2 குழந்தை பிறந்தா மட்டும்தான் மகப்பேறு விடுப்பு கொடுப்பாங்க. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது 4னா 4 குழந்தைக்கு கிடையாது, 2 குழந்தைக்கு மட்டும்தான் உண்டு. அப்போ மெட்டர்னிட்டி ரிலீஃபை பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல் 42 அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஆர்டிகல் 43 பொறுத்த வரைக்கும் லிவிங் வேஜ். லிவிங் வேஜ் அப்படின்னா என்னது? வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு மனிதன் வாழறதுக்காக தேவையான அத்தியாவசியமான தேவைகள் லிவிங் வேஜ் அப்படிங்கிறது. அப்போது அந்த லிவிங் வேஜை கொடுத்தா தான் இந்த ஆர்டிகல் 43A படி என்ன சொல்கிறாங்க? ஒர்க்கர்ஸ் பார்ட்டிசிபேஷன் சொல்கிறாங்க. ஆர்டிகல் 43B படி என்ன சொல்கிறாங்க? கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி சொல்கிறாங்க. இந்த லிவிங் வேஜ் வந்து ஒரு ஒர்க்கருக்கு கொடுத்தா தான் அவன் வந்து பார்ட்டிசிபேட்டரோட வேலை பார்ப்பான், ஒருங்கிணைஞ்சு ஒர்க்கர்ஸோட வேலை பார்ப்பாங்க. அப்படி ஒருங்கிணைஞ்சு வேலை பார்த்தாங்க அப்படின்னா தான் கோஆப்ரேட்டிவ் வளரும், கூட்டுறவு வந்து வளரும் அந்த ஒர்க்கர்ஸ்குள்ள அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ 43 பொறுத்த வரைக்கும் லிவிங் வேஜ். இந்த 43 எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? அதாவது ஒரு மனிதனுக்கு 4 வேளை உணவு தேவையில்ல, அட்லீஸ்ட் 3 வேளை இருந்தால் அவனுடைய வாழ்க்கை தரமானது நிம்மதியாக இருக்கும். அப்போது லிவிங் வேஜ் இருந்தால் தான் அந்த ஒர்க்கர் எப்படி அவனுடைய பார்ட்டிசிபேஷனோட ஒர்க் வேலை பார்ப்பான். அப்படி பார்ட்டிசிபேஷனோட ஒர்க் வேலை பார்த்தா தான் அங்கே உள்ள ஒர்க்கர்ஸோடைய எல்லாருமே ஒரு கூட்டுறவாக இணைஞ்சு வேலை பார்ப்பாங்க. அப்போ தான் நம்முடைய பிஸ்னஸ் வந்து வளர்ச்சி அடையும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது ஆர்டிகல் 36 41 பார்த்துடலாம். ஒரு அரசு, அவனுடைய அரசினுடைய பணி என்ன? மக்களினுடைய நலன்களை பாதுகாக்கிறது. மக்களினுடைய நலனை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு வந்து சம ஊதியம் கொடுக்கணும். அப்படி சம ஊதியம் கிடைக்கப்பெறாத மக்களுக்கு வந்து சட்ட உதவிகள் வழங்கணும். பொதுவாக இந்த மாதிரி பாதிக்கப்படுற நபர்கள் யார்? பஞ்சாயத்தில் உள்ள மக்கள். பஞ்சாயத்தில் உள்ள மக்கள் ஏன் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்த ஒர்க் பண்ணுறதுக்கும் ப்ளஸ் வந்து எஜுகேஷன் கல்வி கற்றுக்கிறதுக்கான உரிமைகளும் மறுக்கப்படுது. ஓகேவா? இது ஒரு செட்டு. அடுத்து மெட்டர்னிட்டி ரிலீஃபை பொறுத்த வரைக்கும் 2வது செட் ஞாபகம் வச்சுக்கோங்க. மெட்டர்னிட்டி ரிலீஃபை பொறுத்த வரைக்கும் 4 குழந்தைக்கு வந்து மகப்பேறு விடுப்பு கொடுக்க மாட்டாங்க, ஒன்லி 2 குழந்தை தான் கொடுப்பாங்க. அப்போ மெட்டர்னிட்டி ரிலீஃப் அப்படிங்கிறது ஆர்டிகல் 42. அடுத்து 43 பொறுத்த வரைக்கும் லிவிங் வேஜ், வாழ்க்கை வாழ்கிறதுக்கு மிக அத்தியாவசியமான தேவைகள். அப்போது 4 வேளை நமக்கு தேவையில்லை உணவு, அட்லீஸ்ட் 3 வேளை இருந்தாலே போதுமானது அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி லிவிங் வேஜ் கொடுத்தா தான் 43A படி ஒர்க்கர்ஸ் வந்து பார்ட்டிசிபேஷனோட வேலை பார்ப்பான். அப்படி பார்ட்டிசிபேஷனோட வேலை பார்த்தா மட்டும்தான் அந்த ஒர்க்கர்ஸுடைய எல்லாருமே ஒரு கோஆப்ரேட்டிவாக வளர்ந்து உடைய பிஸ்னஸ் வந்து டெவலப் ஆகும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் 43B. அடுத்தபடியாக ஆர்டிகல் 44 பொறுத்த வரைக்கும் இந்த 4 = 4 யூனிஃபார்மாக இருக்கா? அப்போது யூனிஃபார்ம் சிவில் கோடு. ஓகேவா? ஆர்டிகல் 45 பொறுத்த வரைக்கும் சைல்டு கேர். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? அதாவது 4-5 வயசு 4-5 வயசு ஞாபகம் வச்சுக்கோங்க. 4-5 வயசு வரைக்கும் குழந்தைங்க நல்லா பார்த்துட்டோம் அப்படின்னா 6 வயசில் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டு ஸ்கூலுக்கு சேர்த்து விட்டுறலாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது சைல்டு கேர், குழந்தையுடைய பராமரிப்பு 0 முதல்
6 வயது வரை உள்ள குழந்தைகளுடைய பராமரிப்பு பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல் 45 சொல்லும். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், 4-5 வயசு வரைக்கும் குழந்தை நல்லா பார்த்துக்கிட்டா போதும், 6 வயசில் என்ன பண்ணுவாங்க, குழந்தை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுடலாம் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது சைல்டு கேரை பொறுத்த வரைக்கும் 4-5 வயசு வரைக்கும் நல்லா பார்த்துக்கணும். அடுத்து 46 பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி பிசி இவங்களுடைய வெல்ஃபேரை பற்றி சொல்லக்கூடியது. இப்போ எஸ்சிக்கு தமிழ்நாட்டினுடைய ரிசர்வேஷன் லெவலில் கொடுக்குறாங்க 15% இடஒதுக்கீடு, எஸ்டிக்கு எத்தனை 1%, பிசிக்கு எத்தனை 30%, எல்லாத்தையும் கூட்டுங்க 46% வரும். அப்போது 46 ஞாபகம் வச்சுக்கோங்க. 46 அப்படின்னா என்னது, வெல்ஃபேர் ஆஃப் எஸ்சி எஸ்டி அண்ட் பேக்வர்ட் கிளாஸஸ். ஓகேவா. அடுத்த ஆர்டிகல் 47 பொறுத்த வரைக்கும் ப்ராகிபிஷன் ஆஃப் ட்ரங்க்ஸ், போதைப் பொருள் தடை. போதைப் பொருள் தடை ஏன் தடை பண்ணணும், போதைப் பொருள் போட்டால் அவனுக்கு 7.5 ஆயிரும், 7.5. அப்போது 4-7 அப்படின்னா இந்த 7 வந்து 7.5 ஞாபகம் வச்சுக்கோங்க, அவனுக்கு டேஞ்சர் ஆயிரும் எதில், போதைப் பொருள் உட்கொண்டான் அப்படின்னா. அடுத்து 48 அக்ரிகல்ச்சர், விவசாயம், விவசாயத்தை வந்து நம்ம பாதுகாக்கணும். ப்ளஸ் ப்ராகிபிட் ஸ்லாட்டர் ஆஃப் கவுஸ், பசுவதை தடை, பசு வதையை பண்ணுறது வந்து தடை பண்ணணும். ஓகேவா. ப்ளஸ் அக்ரிகல்ச்சர் வந்து பாதுகாக்கணும். இது 48. 48 பொறுத்த வரைக்கும் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், அதாவது 2 days ஞாபகம் வச்சுக்கலாமா. 2 daysனா வாரத்தில் ஒரு 2 நாளாவது, அதாவது 48 மணி நேரமாவது நம்ம அக்ரிகல்ச்சர் பண்ணணும், விவசாயம் பண்ணணும். அப்படி விவசாயம் பண்ணுறப்ப அங்கே இருக்கக்கூடிய கவ்வெல்லாம் வந்து பத்திரமா பாதுகாக்கணும், யாரும் வதை பண்ணுறதை தடுக்கணும் அப்படின்ற ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி அக்ரிகல்ச்சர் பண்ணால் மட்டும்தான் அவனுடைய என்விரான்மெண்ட் வந்து ப்ரொடெக்ஷன் பண்ண முடியும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது இந்த 48 கீழே வரக்கூடிய சப்டிவிஷன் 48A. ஓகேவா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 49 பொறுத்த வரைக்கும் ப்ரொடெக்ட் ஆஃப் மோனுமெண்ட்ஸ், நினைவு சின்னங்களை வந்து பாதுகாக்கிறது. நினைவு சின்னங்களை வந்து பாதுகாக்கிறது தான் இந்த ஆர்டிக்கல் 49. நினைவு சின்னங்களை பொறுத்த வரைக்கும் மொத்தம் உலகத்தில் எத்தனை இருக்குது, 7 நினைவு சின்னம் இருக்கா, 7 உலக அதிசயம் இருக்கா. அப்போ இந்த 7 ஸ்கொயரை போடுங்க, எவ்வளோ வரும் 49. அப்போ 49னா 7 ஸ்கொயரு, 7னா உலக அதிசயம், உலக அதிசயம்னா நினைவு சின்னம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நினைவு சின்னங்களை பாதுகாக்கிறது ப்ரொடெக்ட் ஆஃப் மோனுமெண்ட்ஸ் அப்படிங்கிறது. அடுத்து ஆர்டிகல் 50 பொறுத்த வரைக்கும் செப்பரேட் ஜுடிஷியரி அண்ட் எக்ஸிக்யூட்டிவ். ஸோ இதில் ஒரு 50%, இதில் ஒரு 50%. அப்போது 50-50 டிவைட் பண்ணிங்க அப்படின்னா எதை, ஜுடிஷியரி 50, எக்ஸிக்யூட்டிவ் 50. ஜுடிஷியரி அப்படின்னா என்னது, நீதித்துறை. எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னா என்னது, ஆட்சித்துறை. ஓகேவா. இது ரெண்டையுமே வந்து பிரித்தோம் அப்படின்னா 50 கிடைக்கும். அப்போ 50-50 பிரிக்கிறோம். ஆர்டிகல் 50. ஆர்டிகல் 51 பொறுத்த வரைக்கும் இன்டர்நேஷ்னல் பீஸ், உலக அமைதி. ஓகேவா. ஜஸ்ட்டு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், திரும்ப கூட நான் சொல்கிறேன். இப்போது ஆர்டிகல் 36 என்ன சொல்லுது, ஸ்டேட். ஆர்டிகல் 36 என்ன சொல்லுது, அரசை பற்றி சொல்லுது. அப்போது அரசு அப்படிங்கிறது என்னது, ஒரு அரசு, அந்த அரசினுடைய பணி என்ன, வெல்ஃபேர் ஆஃப் பீப்புள், மக்களினுடைய நலன்களை பாதுகாக்கணும். அப்படி பாதுகாக்கணும்னா மெயினாக அந்த மக்களுக்கு என்ன பண்ணணும், சம ஊதியம் கொடுக்கணும். அப்படி சம ஊதியம் கிடைக்கப்பெறாத மக்களுக்கு ஆர்டிகல் 39A படி என்ன பண்ணணும், சட்ட உதவி வழங்கணும். அப்படி சட்ட உதவி வந்து இந்த சம ஊதியம் கிடைக்காம பெரும்பாலும் பாதிக்கப்படுறது யார், பஞ்சாயத்தில் உடைய மக்கள். ஏன் அப்படின்னா இந்த பஞ்சாயத்தில் உடைய மக்களுக்கு வந்து கரெக்டாக வேலை செய்கிறதுக்கான உரிமையும் அவங்க கல்வி கற்றுக்கிறதுக்கான உரிமையும் வந்து மறுக்கப்படுது அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஃபஸ்ட்டு செட்டு. ரெண்டாவது செட் என்னது, ஆர்டிகல் 42 மெட்டர்னிட்டி ரிலீஃப், மகப்பேறு விடுப்பு, மகப்பேறு சலுகைகள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது 4 குழந்தை பிறந்தா 4 குழந்தைக்கும் கொடுக்க மாட்டாங்க, அட்லீஸ்ட் 2 குழந்தைக்கு மட்டும் தான் கொடுப்பாங்க. அப்போது 4-2 அப்படின்னா மகப்பேறு பற்றின ஒரு ஆர்டிக்கல் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து 3 ஆர்டிகல் 43 பொறுத்த வரைக்கும் லிவிங் வேஜ், அதாவது 4 வேலை தேவையில்லை, அட்லீஸ்ட் மனுஷனுக்கு 3 வேளை உணவு இருந்தாலே அவனுடைய வாழ்வாதாரத்தை வந்து மேம்படுத்துறதுக்கான, வாழ்வாதாரத்தை வந்து சமாளிக்கிறதுக்கான ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்றத சொல்லலாம். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த ஒர்க்கர் ஆனவன் என்ன பண்ணுவான், பார்ட்டிசிபேஷனோட வேலை பார்ப்பான். அப்படி பார்ட்டிசிபேஷனோட வேலை பார்த்தா மட்டும்தான் அவங்களுடைய ஒரு கூட்டுறவு ஏற்படும். கூட்டுறவு ஏற்படுச்சு அப்படின்னா தான் பிஸ்னஸ் வந்து வளர்ச்சி அடையும். ஞாபகம். அடுத்து ஆர்டிகல் 44 பொறுத்த வரைக்கும் இந்த 4 அப்படிங்கிறது யூனிஃபார்மாக இருக்குது. ஸோ அப்போது யூனிஃபார்ம் சிவில் கோடு. ஆர்டிகல் 45 பொறுத்த வரைக்கும் சைல்டு கேர், அதாவது 0லேருந்து 6 வயது வரை உள்ள குழந்தைகள் வந்து பராமரிக்கிறது. இப்போது 4-5 வயசு வரைக்கும் குழந்தைகளை பார்த்துக்கிட்டா போகிறோம், 6 வயசில் என்ன பண்ணுவாங்க, ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. அடுத்து 46 ஆர்டிகல் 46 பொறுத்த வரைக்கும் வெல்ஃபேர் ஆஃப் எஸ்சி எஸ்டி பிசி,
மொத்தம் இந்த 3 பேரையும் கூட்டணும் அப்படின்னா 46% வரும். ஸோ அதனால் ஆர்டிகல் 46 வந்துச்சுன்னா ஈஸியாக அடிச்சிடலாம். அடுத்த ஆர்டிகல் 47 பொறுத்த வரைக்கும் ப்ரொஹிபிஷன் ஆஃப் ட்ரங்க்ஸ், போதைப் பொருள் தடை. ஏன் தடை பண்ணணும்? அவனுக்கு 7.5 ஆயிரும். 47 7.5 ஆயிரும். எதனால்? இந்த ட்ரங்க்கு பண்ணா அப்படின்னா அவனுக்கு 7.5 ஆயிரும். அடுத்த ஆர்டிகல் 48, அதாவது 48 அப்படிங்கிறது விவசாயம் ப்ளஸ் வந்து பசுவதை தடை. 48 மணி நேரம், அதாவது ஒரு வாரத்தில் 48 மணி நேரம், அதாவது மினிமம் 2 நாட்களாவது நம்ம வந்து விவசாயம் பண்ணணும். விவசாயம் பண்ணுறப்போ பசுக்களை வந்து பத்திரமா பார்த்துக்கணும், யாரும் வதை பண்ணுறதை தடுத்து பாதுகாத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். விவசாயம் பண்ணால் தான் என்ன கிடைக்கும்? என்விரான்மெண்டல், சுற்றுச்சூழல் வந்து பாதுகாக்க முடியும். அப்போது ஆர்டிகல் 48A. அடுத்து ஆர்டிகல் 49 என்னன்னா ப்ரொடெக்ட் ஆஃப் மானுமெண்ட்ஸ், நினைவு சின்னங்களை பாதுகாக்கிறது. நினைவு சின்னங்களை பொறுத்த வரைக்கும் உலக அதிசயம் மொத்தம் எத்தனை இருக்குது? 7 இருக்குது. அதில் ஸ்கொயர் போட்டோம் அப்படின்னா 49. அப்போ 49 வந்தாலே உலக அதிசயம் ஞாபகம் வரணும். உலக அதிசயம் ஞாபகம் வந்தாலே நினைவு சின்னங்களை பாதுகாக்கிறது ஞாபகம் வந்துடும். அடுத்து ஆர்டிகல் 50 செப்பரேட் ஜுடிஷியரி அண்ட் எக்ஸிக்யூட்டிவ். இதுக்கு ஒரு 50%, இதுக்கு ஒரு 50% தான் பிரிக்கிறோம். அப்போ 50-50 பிரித்தோம் அப்படின்னா ஆர்டிகல் 50. அடுத்து ஆர்டிகல் 51 இன்டர்நேஷ்னல் பீஸ்ன்னு சொல்லக்கூடிய உலக அமைதி. ஓகேவா? இப்போ எல்லாத்துக்குமே இந்த டிபிஎஸ்பி அப்படிங்கிறது ஈஸியாக மெமரைஸ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போது பார்ட் 4A ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அடிப்படை கடமைகள். அடிப்படை கடமைகளை பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல் 51A என்ன சொல்லுது அப்படின்னா ஸ்டேட் சொல்லுது. ஸ்டேட்லாம் கிடையாது. ஆர்டிகல் 51Aல மொத்தம் ஒரு 11 விதமான ஆர்டிகல்ஸ் இருக்கும், சப்டிவிஷன்ஸ் இருக்கும். இது எல்லாமே சப்டிவிஷன். ஆர்டிகல் 51Aக்கு கீழே வரக்கூடிய ஸ்மால் லெட்டரில் வரது எல்லாமே சப்டிவிஷன்ஸ். ஓகேவா? இப்போ ஆர்டிகல் 51Aல A. ஸோ இல்லாட்டி இதில் 1 2 3 கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேவா? இப்படி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் மெமரைஸ் பண்ணுறதுக்கு. இப்போ ஏ என்ன சொல்லுது? ஆந்தம், அதாவது நேஷ்னல் ஆந்தம் இருக்கு இல்லையா? இந்த நேஷ்னல் ஆந்தம், நேஷ்னல் ஃப்ளாகு, இது எல்லாத்தையும் வந்து நம்ம ஏ ஃபார் ஆந்தம், நேஷ்னல் ஆந்தம், நேஷ்னல் ஃப்ளாக் இருக்கு இல்லையா, தேசிய கீதம், தேசிய கொடியெல்லாம் நம்ம வந்து மரியாதை கொடுக்கணும் அப்படின்றது ஆந்தம் அப்படின்றத, இதெல்லாம் நம்மளுடைய கடமை அப்படின்ட்டு ஏ ஃபார் ஆந்தம் சொல்லுது. அடுத்து பி ஃபார் புக்ஸ். புக்ஸ் அப்படின்னா என்னது? நோபல் ஐடியாஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்ஸ். அதாவது நம்மளோட சுதந்திரம் கிடைச்சது இல்லையா, அந்த சுதந்திரம் வாங்கணும் இல்லையா, அந்த சுதந்திரம் வாங்குறதுக்கு நமக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஐடியாஸ் இருக்குது, நோபல் ஐடியாஸ். இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்றத, நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் எப்படி கற்றுக்க முடியும்? புக்ஸ் மூலியமாக கற்றுக்க முடியும். அப்போது பி ஃபார் புக்ஸ். என்ன புக்ஸு? நோபல் ஐடியாஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் எப்படிலாம் வந்துச்சு, அதுக்கு என்னென்ன விதமான ஐடியாஸ்லாம் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்றத நம்ம புக்லேருந்து கற்றுக்குறோம். அப்போ பி ஃபார் புக்கு. சி ஃபார் கன்சாலிடேஷன், அதாவது யூனிட்டியை பற்றி சொல்கிறது. யூனிட்டி, இன்டெகிரிட்டி, நம்முடைய ஒற்றுமை, நேர்மையை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு ஃபண்டமெண்டல் டியூஸ், நம்முடைய அடிப்படை கடமைகளாக சொல்லப்படுது. இது சி ஃபார் கன்சாலிடேஷன். கன்சாலிடேஷன் என்னது? எல்லாத்தையும் ஒருங்கிணைஞ்சு இருக்கணும், எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும்னு சொல்லப்படுது. அடுத்து டி ஃபார் டிஃபெண்ட், பாதுகாப்பு. இந்தியாவுடைய பாதுகாப்பை வந்து உறுதி பண்ணுறது நம்மளுடைய அடிப்படை கடமையாக சொல்லப்படுது. அடுத்து இ ஃபார் என்கரேஜ் பிரதர்ஹுட், சகோதரத்துவம். சகோதரத்துவத்தை ஊக்குவித்தல். இ ஃபார் என்கரேஜ் ஆஃப் பிரதர்ஹுட், சகோதரத்துவத்தை ஊக்குவித்தல். அடுத்து எஃப் ஃபார் ஃபோர்ட். ஃபோர்ட்னா என்ன? கோட்டை. கோட்டையை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவோம்? ஒரு ஹெரிட்டேஜ் அண்ட் கல்ச்சர். நம்மளுடைய ஹெரிட்டேஜ் அண்ட் கல்ச்சரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும், பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. நம்மளுடைய ஃபோர்ட் அப்படிங்கிறது என்னது? கோட்டைகள் மற்றும் கோட்டைகளால் வந்து என்னது? அது வந்து ஒரு ஹெரிட்டேஜ் சைட்டு. அந்த ஹெரிட்டேஜ் மற்றும் நம்மளுடைய கல்ச்சரை வந்து பாதுகாக்கிறத வந்து எஃப் சொல்லுது, ஃபோர்ட். அடுத்து ஜி ஃபார் க்ரீன். க்ரீன் என்னது? பசுமை. பசுமை எங்கே இருக்கும்? ஃபாரஸ்ட் அண்ட் என்விரான்மெண்ட் இருக்கும். அடுத்து ஹெச் ஃபார் ஹியூமனிட்டி ப்ளஸ் சயின்டிஃபிக் டெம்பர், அதாவது நம்முடைய மனிதநேயம் ப்ளஸ் அறிவியல் மனப்பான்மை வந்து வளர்த்துக்கணும் அப்படின்றத ஹச் சொல்லுது, ஹச் ஃபார் ஹியூமனிட்டி. ஐ ஃபார் ஐ டோன்ட் லைக் வைலன்ஸ். கேஜிஎஃப் டைலாக் தாங்க, ஒன்றும் இல்லை. கேஜிஎஃப்லனா ஐ டோன்ட் வைலன்ஸ், சரி ஐ டோன்ட் லைக் வைலன்ஸ் பட் வைலன்ஸ் லைக்ஸ் மீன்னு சொல்லுவாங்க இல்லையா. அதாவது அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது பப்ளிக் ப்ராப்பர்ட்டியில் எந்த விதமான வைலன்ஸில் ஈடுபட்டு அதை டேமேஜ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது வந்து ஆர்டிக்கல் ஐ சொல்லுது. ஆர்டிக்கல் 51A ஐ சொல்லுது. அப்போது ஐ ஃபார் ஐ டோன்ட் லைக் வைலன்ஸ் பட் வைலன்ஸ் லைக்ஸ் மீ அப்படின்றத கேஜிஎஃப் டைலாக் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் நமக்கு ஷார்ட் வேர்டு கீவேர்டு என்ன அப்படின்னா இந்த வைலன்ஸ். எதில்? பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை வந்து பாதுகாக்கணும் வைலன்ஸ்லேருந்து அப்படின்றத சொல்லுது. அப்புறம் ஜே என்ன சொல்லுது அப்படின்னா ஜே ஃபார் ஜீனியஸ், அதாவது ஜி அப்படின்றத ஜீனியஸ்னு சொல்லுவோம், இங்கே ஜே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜே ஃபார் ஜீனியஸ் இன் ஆல் ஸ்பியர்ஸ், அனைத்து விதமான துறைகள்லையும் வந்து நம்ம வந்து
சிறந்த விளங்கணும் அப்படின்றது வந்து இந்த ஜே சொல்லும். அடுத்து கே ஃபார் கிட்ஸு, ஓகேவா, கிட்ஸினுடைய எஜுகேஷன். கிட்ஸ் அப்படிங்கிறது யாரை சொல்கிறாங்க, ஏஜ் 6லேருந்து 14 வரைக்கும் சொல்கிறாங்க. இப்போ புரியுதுங்களா? ஃபண்டமெண்டல் டியூட்ஸ் அப்படிங்கிற மொத்தம் 11 இருக்குங்க. அதை நான் ஏபிசிடின்னு வந்து வரிசைப்படுத்திக்கிட்டேன். இப்போ ஏ ஃபார் ஆந்தம். ஏ ஃபார் ஆந்தம் அப்படின்னது என்னது, நேஷனல் ஆந்தம், தேசிய கீதம், தேசிய கொடியெலாம் வந்து நம்ம வந்து மதிக்கணும். அடுத்து பி ஃபார் புக்ஸு. என்ன புக்கு, நம்ம சுதந்திரம் வாங்கணும் இல்லையா, அந்த சுதந்திரம் வாங்குறதுக்கு தேவையான அந்த கொள்கைகள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் படிச்சுக்கணும், எந்த புக்கில் இருந்து படிக்கணும். அடுத்து சி ஃபார் கன்சாலிடேஷன். கன்சாலிடேஷன் அப்படிங்கிறது என்னது, ஒருங்கிணைஞ்சு செயல்படுறது. ஒருங்கிணைஞ்சு அப்படின்னா ஒற்றுமையாக இருக்குன்னு அர்த்தம். கன்சாலிடேஷனுக்கு இன்னொன்று மீனிங் என்ன, யூனிட்டி. அப்போது யூனிட்டியோடையும் இன்டெகிரிட்டியோடையும், அதாவது ஒற்றுமையோடையும் நேர்மையோடையும் நம்ம வந்து வாழணும் அப்படின்றது நம்மளுடைய அடிப்படை கடமையை சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து டி ஃபார் டிஃபெண்ட். டிஃபெண்ட் அப்படிங்கிறது பாதுகாப்பு, இந்தியாவுடைய பாதுகாப்பு வந்து உறுதி பண்ணணும் அப்படின்றது நம்மளுடைய கடமை. அடுத்து இ ஃபார் என்கரேஜ் பிரதர்ஹுட். சகோதரத்துவத்தை வந்து ஊக்குவிக்கணும். அடுத்து எஃப் ஃபார் ஃபோர்ட். ஃபோர்ட்னா என்ன, ஒரு ஹெரிட்டேஜ், நம்மளுடைய ஹெரிட்டேஜ், நம்மளுடைய பாரம்பரியம். அப்போது நம்மளுடைய பாரம்பரியத்தையும் நம்மளுடைய கல்ச்சரையும் வந்து நம்மளுடைய பாதுகாக்கணும் அப்படின்றது சொல்கிறாங்க. அடுத்து ஜி ஃபார் க்ரீன். க்ரீன்னா அந்த பசுமை. பசுமை எங்கே இருக்கும், ஃபாரஸ்ட்டில் இருக்கும். அப்போ ஃபாரஸ்ட்டில் நல்லா பசுமையாக இருந்தால் தான் நம்மளுடைய என்விரான்மெண்ட்டுக்கு நல்லாயிருக்கும். அடுத்து ஹச் ஃபார் ஹியூமனிட்டி. ஹியூமனிட்டி அப்படிங்கிறது மனித நேயம் ப்ளஸ் சயின்டிஃபிக் டெம்பர் அப்படிங்கிறது அறிவியல் மனப்பான்மை வந்து நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கணும், டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஐ என்ன சொல்லுது, ஐ டோன்ட் லைக் வயலன்ஸ் பட் வயலன்ஸ் லைக்ஸ் மீ. இதில் கீவேர்டு என்ன, வயலன்ஸு. என்ன, எப்போ வயலன்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, பப்ளிக் ப்ராப்பர்ட்டி வந்து சேதப்படுத்தக்கூடாது. அடுத்து ஜே ஃபார் ஜீனியஸ் இன் ஆல் ஸ்பியர்ஸ். எல்லா துறைகளையும் நம்ம ஜீனியஸாக இருக்கணும் அப்படின்றது சொல்கிறாங்க. அடுத்து கே ஃபார் கிட்ஸ் எஜுகேஷன். குழந்தைகளுக்கு வந்து படிப்பை சொல்லிக் கொடுக்கணும், கல்வியை கற்றுக் கொடுக்கணும். எப்போது, 6 முதல் 14 வயசு உள்ள குழந்தைகளுக்கு வந்து கல்வி வந்து கொடுக்குறதுல நம்மளுடைய பெற்றோர்களுடைய தலையாய கடமை அப்படின்றத ஃபண்டமெண்டல் டியூட்டி சொல்லுது. இப்போ நான் இங்கே ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கு இல்லையா, இது எல்லாமே என்ன மேனர் அப்படின்னா ஜஸ்டிசபிள் மேனர். இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை யாராவது வந்து வயலேட் பண்ணாங்க அப்படின்னா நம்ம டைரெக்டாக சுப்ரீம் கோர்ட்டை வந்து அணுகலாம், ஆர்டிக்கல் 32 யூஸ் பண்ணலாம், ஓகேவா. பட் இந்த டிபிஎஸ்பி இருக்கு இல்லையா, இது வந்து நான் ஜஸ்டிசபிள். நான் ஜஸ்டிசபிள் அப்படின்னா என்னது, அரசியலமைப்புக்கு உட்பட்டு கிடையாது. அப்போது இதன் மூலியம் இந்த டிபிஎஸ்பி வந்து வெறும் ஒரு அறிவுறுத்தல் தான், ஒரு அவேர்னஸ் தான். இந்த அவேர்னஸை நீங்கள் மீறினீங்க அப்படின்னா ஒரு ஒரு அதாவது நம்மளுடைய அரசு அப்படிங்கிறது, நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து இதெல்லாம் இப்படிலாம் பண்ணுங்கப்பா அப்படின்னு வந்து ஒரு அட்வைஸ் தான் பண்ணுது. இது வந்து ரைட்ஸ் கிடையாது. இதை நம்ம மீறுறோம் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக முடியாது. ப்ளஸ் ஃபண்டமெண்டல் ரைட், அதாவது நம்ம டியூட்டிஸ் அப்படின்னு சொல்கிற அடிப்படை கடமைகளை வந்து நம்மளோட மீறுறோம் அப்படின்னா இது எல்லாத்தையும் நம்ம வந்து அரசு வந்து இதெல்லாம் பண்ணுங்கப்பா அப்படின்னு அட்வைஸ் தான் பண்ணுது. அப்போது இதுவுமே நான் ஜஸ்டிசபிள் தான். அதாவது இதன் மூலியமாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக முடியாது. இதெல்லாம் நம்ம வந்து ஒரு மனிதன், ஒரு சிட்டிசன் மீறான் அப்படின்னா அதனால் அவன் மேலே வந்து ஆக்ஷன் எடுக்க முடியாது, ஓகேவா. நான் ஜஸ்டிசபிள் மேனர் தான். இப்போ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம இப்போ ஆர்டிகல்ஸ்குள்ளே வருவோம். மெயினான ஒரு பார்ட் வந்து இந்த பார்ட்டு தான். அதாவது நம்ம பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டையும் ஸ்டேட் கவர்மெண்ட்டையும் கம்பைன் பண்ணி படிக்கணும். அப்படி கம்பைன் பண்ணி படிக்கிறப்போ நமக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இப்போது ப்ளஸ் 89 அப்படிங்கிற ஒரு ட்ரிக் கொண்டு வந்திருக்கிறேன். இந்த ப்ளஸ் 89 போட்டிங்க அப்படின்னா இதுலேருந்து இதுக்கு வந்துடும், இதுலேருந்து இதுக்கு வந்துடும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கலாமே, ஆர்டிகல் 72 அப்படிங்கிறது என்னது, பவர் ஆஃப் பிரசிடென்ட் டு கிராண்ட் பாரடன்ஸ். குடியரசுத் தலைவருடைய மன்னிக்கும் அதிகாரம். இங்கே என்ன, இங்கே ப்ளஸ் 89 போட்டிங்கன்னா என்ன வரும், 161 கிடச்சிரும். 161 என்னது, பவர் ஆஃப் கவர்னர் டு கிராண்ட் பாரடன்ஸ், அதாவது கவர்னரினுடைய மன்னிக்கும் அதிகாரம். எப்படி ஈஸியாக இருக்கா, இதே மாதிரி தான் ஈஸியாக இருக்கும் ஃபுல்லாகவே நமக்கு பார்த்து முடிச்சதுக்கப்புறமா. அடுத்து ஆர்டிகல் 74 என்ன சொல்லுது, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் டு எய்ட் அண்ட் அட்வைஸ் த பிரசிடென்ட். குடியரசுத் தலைவருக்கு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அட்வைஸ் பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. இங்கே ஒரு 89 போட்டிங்கன்னா அப்படியே 163 வந்துடும். இங்கே ஸ்டேட்டில் உள்ள கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, கவர்னருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, உதவி பண்ணுவாங்க, ஓகேவா. அடுத்து ஆர்டிகல் 75 அதர் ப்ரொவிஷன்ஸ் அஸ் டு மினிஸ்டர்ஸ்னு சொல்கிறாங்க. அதாவது ஆர்டிகல் 75 படி
மினிஸ்டர்ஸ்க்கு என்னென்ன அதர் ப்ரொவிஷன்ஸ் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்த 75 படி தான் வந்து பிஎம் உடைய அப்பாயின்மெண்ட் இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க, பிஎம் அப்பாயின்மெண்ட், இங்கே சிஎம் அப்பாயின்மெண்ட், அவ்வளோதான். அங்கே பிரசிடெண்ட் அப்படின்னா இங்கே கவர்னர், அங்கே பிஎம்னா இங்கே சிஎம், அங்கே கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்னால் இங்கே கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தான். அங்கே அட்டார்னி ஜெனரல் அப்படின்னா இங்கே அட்வொகேட் ஜெனரல். இப்போ அடுத்து பாருங்களேன், ஆர்டிகல் 76 பொறுத்த வரைக்கும் இங்கே அட்டார்னி ஜெனரல் சொல்லுது. ஆர்டிகல் 165 போட்டிங்க அப்படின்னா இங்கே ஒரு 89 போட்டிங்க அப்படின்னா 165 கிடைக்கும். இங்கே அட்வொகேட் ஜெனரல் சொல்லுவோம். அடுத்து ஆர்டிகல் 77 பொறுத்த வரைக்கும் கண்டக்ட் ஆஃப் பிஸ்னஸ் ஆஃப் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது குடியரசுத் தலைவனுடைய பெயரில் தான் எல்லா விதமான நடவடிக்கைகளும் ஏற்படும் நடக்கும் அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. ஆர்டிகல் 77 குடியரசுத் தலைவர் பேரில். இங்கே யார் அப்படியே ப்ளஸ் 89 போட்டோம் அப்படின்னா இங்கே கவர்னர், கவர்னருடைய பேரில் தான் எல்லா விதமான விஷயமும் நடக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்த ஆர்டிகல் 78 என்னது, டியூட்டிஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர். ஆர்டிகல் 167 என்ன சொல்லுது, டியூட்டிஸ் ஆஃப் சீஃப் மினிஸ்டர் சொல்லுது. இப்போ இந்த 72லேருந்து 78 வரைக்கும் எப்படி இந்த ஆர்டிகல்ஸ் ஞாபகம் வச்சுக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். அட்லீஸ்ட் இப்போ எனக்கு 72னா என்னன்னு தெரியணும், அட்லீஸ்ட் 74 என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நான் இதை போட முடியும். இது தெரிஞ்சால் தான் இந்த 89 போட்டு இங்கே கண்டுபிடிக்க முடியும். அப்போது இந்த ஆர்டரை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த ஆர்டர் இருக்கு இல்லையா, இதை மட்டும் நம்ம ஆர்டிக்கலுக்கு என்ன, இந்த ஆர்டிக்கலுக்கு என்ன அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு இது கேட்குறப்ப ப்ளஸ் 89 போட்டால் இந்த கிடச்சிடும். ஓகேவா? இப்போ ஆர்டிகல் 72 பொறுத்த வரைக்கும் என்ன, மன்னிக்கும் அதிகாரம். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, மன்னிக்கும் அதிகாரத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்டிகல் 74 என்ன சொல்லுது, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க யாருக்கு, பிரசிடென்ட்டுக்கு. அதாவது ஊரில் 4 பேர் உதவி பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க, அந்த 4 பேர் தான் யார், இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். இந்த ஆர்டிகல்ஸை பொறுத்த வரைக்கும், இந்த 89 ஆர்டிகல்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ரேஞ்சு உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். அதாவது ஆர்டிக்கல் 72 ஸ்டார்ட் ஆகி ஆர்டிக்கல் 200 வரைக்கும் இந்த ரேஞ்சில் வந்து கொஸ்டின் கேட்குறேன் அப்படின்னா அது எதற்குள்ளே இருக்கும், ப்ளஸ் 89 ஆர்டிக்கலாக தான் இருக்கும். எக்ஸப்ஷனல் 1 or 2 ஆர்டிக்கல் தவிர மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ் எல்லாமே இந்த 89 ஷார்ட்கட்டில் தான் இருக்கக்கூடிய ஆர்டிக்கல்ங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் இடைப்பட்ட ஒரு ஆர்டிக்கல் வந்து இந்த 72லேருந்து 200க்குள்ளே கேட்குறான் அப்படின்னா என்ன, 89 ஆர்டிக்கலுக்குள்ளே தான் ஒரு ஆர்டிக்கலாக இருக்கும்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? அப்போ 72 நம்ம மன்னிக்கும் அதிகாரம் எல்லாத்துக்குமே தெரியும். 74 என்ன சொல்லுது, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து பிரசிடென்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்போது 4 பேர் உதவி பண்ணுவாங்க இல்லையா, அந்த 4 பேர் யார், சிஓஎம்னு சொல்லக்கூடிய இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். அப்போ ஆர்டிகல் 74ன்னு கேட்டால் சொல்லுவீங்க, இந்த 4 பேர் உதவி, யார் 4 பேர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். யாருக்கு உதவி பண்ணுவாங்க, பிரசிடென்ட்டுக்கு. அப்போ ஈஸியாக ஞாபகம் வரும். இப்போது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து கவர்னருக்கு உதவி பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஆர்டிகல் 163 சொல்லி கேட்பான். எப்படி ஞாபகம் வச்சுக்குவீங்க, 74 உங்களுக்கு தெரியும், 74 என்னன்னு தெரியும், 74ஓட அந்த 89 கூட்டணும் அப்படின்னா ஆர்டிகல் 163ங்கிறது ஈஸியாக உங்களுக்கு கிடச்சிட்டோம். ஓகேவா? ஆர்டிகல் 75, ஆர்டிகல் 75 பொறுத்த வரைக்கும் என்னது, பிஎம் உடைய அப்பாயின்மெண்ட். பிஎம் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், பிஎம் வந்து ஒரு நாட்டில் 75% உடைய ஒர்க் யார் பாப்பா, பவர் யார்கிட்ட இருக்குது, பிஎம்கிட்ட இருக்குது. பேலன்ஸ் ஒரு 25% உடைய பவர் தான் பிரசிடெண்ட்டாக இருக்குது. அதனால தான் பிரசிடெண்ட் என்ன சொல்லுவோம், பெயரளவு தலைவர்னு சொல்லுவோம். நாமினேட், அதாவது நாமினேட் ஹெட்னு சொல்லுவோம். 75% பிஎம்கிட்ட இருக்கனால என்ன சொல்லுவோம், உண்மையான தலைவர், த ரியல் ஹெட் யார் அப்படின்னா பிஎம் தான். அப்போது முக்காவாசி பவர் பிஎம்கிட்ட இருக்குது. முக்காவாசி அப்படின்னா 75%, 75% அப்படின்னா பிஎம். பிஎம்மோடைய அப்பாயின்மெண்ட்டை சொல்லக்கூடியது ஆர்டிகல் 75. அப்போ இதுலேருந்து ஒரு 89 போட்டிங்க அப்படின்னா சிஎம் கிடச்சிருவார். ஓகேவா? அடுத்து 76, அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா. இவர் யார், பேசிக்காக ஒரு அட்வொகேட்டுங்க, கவர்மெண்ட் அட்வொகேட்டு. சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்பில் வாதாடக்கூடிய ஒரு அட்வொகேட் தான் அட்டார்னி ஜெனரல்னு சொல்லுவோம். அப்போது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், 6ங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. யார் வேணால் இல்லாமல் இருக்கலாம், யார் அப்படிங்கிறத 6 ஞாபகம் வச்சுக்கோங்க. யார் வேணால் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இந்த அட்வொகேட் மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடாது. அப்போனா அட்வொகேட் கண்டிப்பாக இருக்கணும்னு அர்த்தம். இந்த அட்டார்னி ஜெனரல் இல்லை அப்படின்னா கவர்மெண்ட் சார்பில் வாதாடுறதுக்கு யாரும் இருக்க முடியாது. ஓகேவா? அப்போது ஒரு ஏதாவது இஷ்யூ வருது அப்படின்னா யார் வேணால் இல்லாமல் இருக்கலாம். அந்த கோர்ட்டில் ஜட்ஜி இருக்கணும், ப்ளஸ் வந்து அட்வொகேட் இருக்கணும். யார் அந்த அட்வொகேட் அப்படின்னா யார், அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா.
அப்போ 76 அப்படிங்கிறது யார் வேணால் இல்லாமல் இருக்கலாம், அட்வொகேட் இருக்கணும், அட்டார்னி ஜெனரல் இருக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ளஸ் 89 போட்டிங்க அப்படின்னா அட்வொகேட் ஜெனரல் ஞாபகம் வந்துடும். அடுத்து ஆர்டிகல் 77 என்னது, எல்லா விதமான பிஸ்னஸும் எதன் பேரில் நடக்கும், குடியரசுத் தலைவனுடைய பேரில் தான் நடக்கும். அப்போது பண்ணுறதெல்லாம் நீ, ஆனால் என் பேர் இழுத்துக்கடா அப்படின்றத எனக்கு 7.5 உண்டாக்கடா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 7.5னா என்னது 77. அதாவது பண்ணுற வேலையெல்லாம் யார், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸும் பிஎம்ஓ, பட் பேர் யார் பேரில் இருக்கும், பிரசிடென்ட் பேரில் இருக்கும் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. பண்ணுற வேலையெல்லாம் நீ பண்ணிட்டு என் பேரை வந்து கோத்து விட்ற பற்றியா, எனக்கு 7.5 உண்டாக்குற பற்றியா அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அப்போ 77 ப்ளஸ் 89 போட்டிங்க அப்படின்னா ஆர்டிகல் 166 கிடைச்சிரும். அடுத்து ஆர்டிகல் 78னா என்னது, பிஎம்ஓடைய டியூட்டி. பிஎம்ஓடைய டியூட்டி என்னது, சில விஷயங்கள்லாம் வந்து பிஎம் மட்டும்தான் பண்ண முடியும், அதுக்குன்னே அவருக்கு லைசன்ஸ் இருக்குது அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ லைசன்ஸ் அப்படின்னா அது 8 போட்டு வாங்கணும். அப்போது 8 ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஜஸ்ட் ஓரளவுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறப்போ உங்களுக்கு புரியாத மாதிரி இருக்கும், பட் இந்த ட்ரிக்கு ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்லேருந்து பார்த்துடலாமா. 72னா என்னது, மன்னிப்பு அதிகாரம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ளஸ் 89 போட்டிங்க அப்படின்னா 161 கிடச்சிரும், கவர்னருடைய மன்னிப்பு அதிகாரம். அடுத்து ரெண்டாவது ஆர்டிகல் என்னது, ஆர்டிகல் 74, 4 பேர் உதவி பண்ணுவாங்க யாருக்கு, பிரசிடென்ட்டுக்கு. அந்த 4 பேர் யார், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். இது சொல்லக்கூடிய ஆர்டிகல் 74. இதுவே அங்கே ஸ்டேட்டில் பார்த்தோம் அப்படின்னா 163. அடுத்து ஆர்டிகல் 75, 75% யாரோடைய பவர், பிஎம்ஓடைய பவர். அப்போ பிஎம்ஓடைய அப்பாயின்மெண்ட் சொல்லக்கூடிய 75. அங்கே சிஎம்ஓடைய அப்பாயின்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிகல் 164. அடுத்து 76, யார் வேணால் இல்லாமல் இருக்கலாம், இந்த 6 ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் அட்டார்னி ஜெனரல் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா கேஸ் வந்து நிற்காது. அப்போது இங்கே 165 அப்படிங்கிறது அட்வொகேட் ஜெனரல். அடுத்து ஆர்டிகல் 77, 7னா என்னது, 7.5 உண்டாக்குவான். பண்ணுற வேலையெல்லாம் நீ பண்ணிவிட்டு எனக்கு 7.5 உண்டாக்குற பற்றியா என் பேரை போட்டு அப்படின்னு சொல்கிறாரு யார், பிரசிடென்ட் சொல்கிறாரு. அப்போது இங்கே என்னது, ஆர்டிகல் 166. ஆர்டிகல் 78 பொறுத்த வரைக்கும் 8 அப்படிங்கிறது என்னது, லைசன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. 8 போட்டு தான் லைசன்ஸ் வாங்குவோம். எதுக்கு லைசன்ஸு, சில டியூட்டிஸ்லாம் பிஎம்க்கு மட்டும்தான் பண்ண முடியும், பிஎம்னால தான் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னா அது 8 ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஆர்டிகல் 79 என்ன சொல்லுது, கான்ஸ்டியூஷன் ஆஃப் பார்லிமெண்ட், பாராளுமன்றத்தினுடைய அமைப்பை சொல்லுது. ஆக்சுவலாக இந்த அமைப்பு அப்படிங்கிறது என்னது, லோக்சபான்னு ஒன்று இருக்கணும், ராஜ்யசபான்னு ஒன்று இருக்கணும். இது ரெண்டுக்குமே வந்து ஒரு அங்கமாக பிரசிடென்ட் இருக்கணும். இது எல்லாமே சேர்ந்தது தான் பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லுது ஆக்சுவலாக சொல்லக்கூடிய அமைப்பு. பட் நம்ம ஷார்ட்கட்டுக்காக எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், நாங்கள் பார்லிமெண்ட் அப்படிங்கிறது எப்படிங்க இருக்கும், இப்படி இருக்குமா, இப்படியே இருக்கும், ரவுண்ட் ஷேப்பில் இருக்கா, இப்படி தானே இருக்குது பார்லிமெண்ட் அப்படிங்கிறது. அப்போ என்ன பண்ணுறோம், இந்த 9 இருக்கு இல்லையா, 9னா என்னது, நவக்கிரகம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நவக்கிரகங்களை சுற்றுவோம் இல்லையா, இப்படியே சுற்றுவோம் இல்லையா, அப்போ சுற்று வகையில் இருக்குது. அப்போ 9னா என்னது, நவக்கிரகங்களை சுற்றுவோம் இல்லையா, அப்போ சுற்று வகையில் இருந்துச்சுன்னா என்னது, பார்லிமெண்ட்டு. அப்போ பார்லிமெண்ட்டோட அமைப்பத்தை சொல்லக்கூடியது என்னது, ஆர்டிகல் 79. ஈஸியாக இருக்கா. அடுத்து இதனுடைய ஒரு 89 போட்டோம் அப்படின்னா நமக்கு இங்கே ஸ்டேட்டினுடைய லெஜிஸ்லேச்சர் இருக்கு இல்லையா, ஸோ இது அமைப்பை பற்றி சொல்லக்கூடிய வந்து ஆர்டிகல் 168. அடுத்து ஆர்டிகல் 80 என்ன சொல்லுது, காம்போசிஷன் ஆஃப் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ். கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸை பொறுத்த வரைக்கும் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது என்ன, வேறு ஒன்றும் இல்லை, ராஜ்யசபா தான் குறிக்குது. பட் இந்த ஆர்டிக்கல் 80 இருக்குல்ல என்ன சொல்லுது, காம்போசிஷன் ஆஃப் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ், அதாவது ராஜ்யசபா பற்றி சொல்லக்கூடியது. இந்த ராஜ்யசபா பொறுத்த வரைக்கும் என்னது, கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்னு சொல்லுவோம். ப்ளஸ் ஒரு 89 போட்டோம் அப்படின்னா 169 கிடச்சிடும். இங்கே என்னது, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸ். ராஜ்யசபா என்ன சொல்லுவோம், மேலவைன்னு சொல்லுவோம். இங்கே என்ன சொல்லுவோம், எம்எல்சியை. எல்சி என்ன சொல்லுவோம், லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலை, மேலவைன்னு சொல்லுவோம். இங்கே ஹவுஸ் ஆஃப் பீப்புள் அப்படின்னா லோக்சபா, மக்களவை. ஹவுஸ் ஆஃப் பீப்புள்னா என்னது, மக்களவை. இதை வந்து என்ன சொல்லுவோம், கீழவைன்னு சொல்லுவோம். இங்கே என்னது, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, சட்டமன்றம், சட்டப்பேரவை. இது என்ன சொல்லுவோம், கீழவைன்னு சொல்லுவோம். அப்போது ஆர்டிகிள் 80னா என்னது, ராஜ்யசபா. ஆர்டிகல் 81னா லோக்சபா. ஓகேவா. ஆர்டிகல் 80, 81 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எனக்கு ஷார்ட்கட் எதுவும் ஞாபகம் வரல. ஆர்டிகல் 80னா ராஜ்யசபா, ஆர்டிகல் 81 அப்படின்னா லோக்சபா. ஓகேவா. அடுத்து ஆர்டிகல் 83, டியூரேஷன் ஆஃப் ஹவுசஸ் ஆஃப் பார்லிமெண்ட். அதாவது டியூரேஷன் ஆஃப் ஹவுசஸ் என்னது, ஆர்டிகல் 83 படி
டியூரேஷன் என்னது? காலங்கள், காலம். 3 கூட்டத்தொடர் நடக்குமா? 3 கூட்டத்தொடர். அப்போ 3 அப்படின்னா 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. 83 தான் 3 கூட்டத்தொடர். அப்போ கூட்டத்தொடரை பற்றி சொல்லக்கூடியது டியூரேஷன் ஆஃப் ஹவுசஸ் ஆஃப் பார்லிமெண்ட். இங்கே ப்ளஸ் 89 போட்டிங்க அப்படின்னா 172 கிடைக்கும். அதாவது டியூரேஷன் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டர், மாநில சட்டமன்றங்களுடைய டியூரேஷன் பற்றி சொல்லக்கூடியது. அடுத்து ஆர்டிகல் 84. 84ன்னு என்ன? குவாலிஃபிகேஷன் ஃபார் மெம்பர்ஷிப் ஆஃப் பார்லிமெண்ட். அதாவது பார்லிமெண்ட்டில் வந்து இணையறதுக்கு தேவையான தகுதிகளை பற்றி சொல்லக்கூடியது ஆர்டிகல் 84 சொல்லுது. பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினர் ஆகிறதுக்கு என்னென்ன தகுதிகள் வேணும் அது சொல்லக்கூடியது ஆர்டிகல் 84. இங்கே ப்ளஸ் ஒரு 89 போட்டிங்க அப்படின்னா ஆர்டிகல் 173ல் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் ஒரு எம்எல்ஏவாகவும் எம்எல்சியாகவும் ஆகிறதுக்கு என்ன தகுதிகள் இருக்கணுமோ அது ஆர்டிகல் 173 சொல்லுது. அடுத்து ஆர்டிகல் 85 என்ன சொல்லுது? செஷன்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் ப்ரொக்ரேஷன் அண்ட் டிசாலியூஷன். அதாவது பாராளுமன்றத்தினுடைய கூடும் காலம் இருக்கு இல்லையா, அதை நீட்டிக்கிறதோ இல்லை கலைக்கிறதுக்கான அதிகாரம் யார்கிட்ட இருக்குது? லோக்சபா பொறுத்த வரைக்கும் இவர்கிட்ட இருக்கும், ஸ்பீக்கர்கிட்ட இருக்கும். ஸோ இதெல்லாம் முடிவு பண்ணுறதெல்லாம் வந்து அவங்க முடிவு பண்ணுவாங்க. ஓகே, இதை பற்றி சொல்லக்கூடியது ஆர்டிகல் 85. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இந்த 5 ஞாபகம் வச்சுக்கணும். அது பொதுவாக ஒரு வேலைக்கு போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய டைம் என்ன? 5 PM ஓடய அந்த வேலை முடிஞ்சிடும். அப்போ 5 மணியோட அந்த வேலை முடியுதா முடியலையா அப்படின்றத எது முடிவு பண்ணோம்? அந்த ஸ்பீக்கர் முடிவு பண்ணுவார். ஓகே, பட் 5 மணியோட வேலை இந்த பார்லிமெண்ட் ஆனது க்ளோஸ் பண்ணப்படுதா இல்லையான்னு சொல்லக்கூடியது இந்த ஆர்டிகல் 85. பாராளுமன்றம் வந்து கூடும் காலத்தை வந்து நீட்டிப்பு பண்ணுறாங்களா இல்லை குறைக்கிறாங்களா இல்லை கலைக்கிறாங்களா அப்படின்றத இந்த 5 முடிவு பண்ணும். 5 மணி அப்படிங்கிறது அப்போ 85. இதெல்லாம் ஜஸ்ட் ஃபார் ஷார்ட்கட்டுக்கு தான். 5 மணிக்கு நாங்கள் ஆக்சுவலாக முடிவுலாம் பண்ண மாட்டோம். ஓகேவா? இப்போ ப்ளஸ் ஒரு 89 போட்டிங்க அப்படின்னா இங்கே 174 கிடைக்கும். செஷன் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ப்ரொரோகேஷன் அண்ட் டிசாலியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஆர்டிகல் 88 ரைட்ஸ் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அண்ட் அட்டார்னி ஜெனரல் அஸ் ரெஸ்பெக்ட்ஸ் ஹவுசஸ். அது பாராளுமன்றத்தினுடைய அமைச்சர்கள் மற்றும் தலைமை வழக்கறிஞர்களினுடைய கருத்துக்களை வந்து தெரிவிக்கக்கூடிய உரிமையை சொல்லக்கூடியது ஆர்டிகல் 88. அப்போ கருத்துக்கள் தெரிவிக்கும் உரிமைனா யார் யார்? மினிஸ்டர்ஸ்க்கும் அட்டார்னி ஜெனரலும் கருத்துக்களை தெரிவிக்கலாம். அப்போ உங்களுக்கு 2 பேத்துக்கு என்ன பண்ணுறாங்க? லைசன்ஸ் இருக்குது. லைசன்ஸ்னால் 88 2 8. அப்போ உங்களுக்கு என்னத்துக்கு 2 பேத்துக்கும் லைசன்ஸ் இருக்குது. ஒரு 8 ஃபார் மினிஸ்டர்ஸ்க்கு, இன்னொரு 8 ஃபார் அட்டார்னி ஜெனரலுக்கு. ஞாபகம் வச்சுக்கலாமா? ப்ளஸ் 89 போட்டிங்க அப்படின்னா ஆர்டிகல் 177 கிடச்சிரும். அடுத்து ஆர்டிகல் 89 த சேர்மன் அண்ட் டெப்டி சேர்மன் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் ராஜ்யசபா. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். இந்த 2 மட்டும் எக்ஸப்ஷனல். ஓகேவா? இங்கே ராஜ்யசபா அப்படின்னா இங்கே லோக்சபா, சரி இங்கே லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி கீழவை. இங்கே லோக்சபா அப்படின்னா இங்கே மேலவை, அது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஓகேவா? ஆர்டிகல் 89 என்ன சொல்லுது? மாநிலங்களுடைய தலைவர் மற்றும் துணை தலைவர்களை பற்றி சொல்லுது. ஆர்டிகல் 93 என்ன சொல்லுது? ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா, அதாவது ஸ்பீக்கர் ஆஃப் அண்ட் டெப்டி ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா பற்றி சொல்லக்கூடியது. சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் பற்றி சொல்லக்கூடியது ஆர்டிகல் 93. இது 2 மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இது எக்ஸப்ஷனல். இங்கே ராஜ்யசபானா அங்கே லோக்சபா இருக்கும். சாரி, இங்கே ராஜ்யசபானா அங்கே எம்எல்சி இருக்கும். இங்கே மேலவைனா அங்கேயும் மேலவை தானே இருக்கணும். இங்கே மேலவைனா இங்கே கீழவை இருக்கும். இங்கே கீழவைனா இங்கே மேலவை இருக்கும். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஆர்டிகல் 98. ஆர்டிகல் 98 பொறுத்த வரைக்கும் செக்ரட்டரியேட் ஆஃப் பார்லிமெண்ட் ப்ளஸ் 89 பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து தலைமை செயலாளர். பாராளுமன்றத்தினுடைய தலைமைச் செயலாளர் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுடைய செக்ரட்டரியை பற்றி சொல்லக்கூடியது வந்து ஆர்டிகல் 98. இங்கே 187 ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருடைய தலைமைச் செயலாளரை பற்றி சொல்லக்கூடியது. ஆர்டிகல் 98 அப்படிங்கிறது தலைமைச் செயலாளரை பற்றி சொல்லக்கூடியது. அடுத்து ஆர்டிகல் 100. ஆர்டிகல் 100 பொறுத்த வரைக்கும் துணை குடியரசுத் தலைவனுடைய வாக்களிப்பு. voting in houses, power of houses to act not withstanding vacancies and quorum. அதாவது ஆர்டிகல் 100 என்ன சொல்லுது? casting vote சொல்லும். இப்போ ஒரு ஜாயின்ட் சிட்டிங் நடக்குது. அந்த ஜாயின்ட் சிட்டிங்கை பொறுத்த வரைக்கும்
துணை சபாநாயகர் வந்து லோக்சபாவுடைய ஸ்பீக்கர் வந்து தலைமை தாங்குவாங்க இல்லையா. ஸோ அப்போது அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் அந்த மாதிரி இருக்காது. ஆர்டிகல் 100 பொறுத்த வரைக்கும் துணை குடியரசு சபை சொல்லக்கூடியது, வைஸ் பிரசிடெண்ட்டை சொல்லக்கூடியது. இந்த வைஸ் பிரசிடெண்ட்டுக்கு ரைட் டு ஓட் அப்படிங்கிறது இருக்காங்கிட்ட இல்லை. பட் ஆர்டிகல் 100 படி அவர் கேஸ்டிங் ஓட் கொடுக்கலாம். சமநிலையாக இருக்கிறப்போ அவங்க வந்து வைஸ் பிரசிடெண்ட் வந்து இந்த ஆர்டிகல் 100 யூஸ் பண்ணி கேஸ்டிங் ஓட் சமநிலை வாக்க செலுத்த முடியும். இங்கே ப்ளஸ் ஒரு 89 என்ன போட்டிங்க அப்படின்னா ஆர்டிகல் 189 கிடைக்கும். அதே தான் இங்கே ஸ்டேட்டில். அடுத்து ஆர்டிகல் 102 பொறுத்த வரைக்கும் பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பதவி இழப்பு எதனாலலாம் இப்போ நமக்கு என்ன டிஸ்குவாலிஃபிகேஷன்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியது ஆர்டிகல் 102. இங்கே ப்ளஸ் 89 என்ன போட்டிங்க அப்படின்னா ஆர்டிகல் 191 கிடைக்கும். இப்போ ஆர்டிகல் 110 டெஃபனிஷன் ஆஃப் மணி பில்ஸ், பண மசோதாவை பற்றின சொல்லக்கூடியது ஆர்டிகல் 110. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், 1க்கு 10 வாட்டி யோசிச்சுக்கப்பா இது பண மசோதா அப்படின்னு, 1க்கு 10 தடவை பார்த்துக்கப்பா இது பண மசோதாவா நார்மல் மசோதா அப்படின்றத சொல்லும். அது ஒரு தடவைக்கு 10 தடவை நல்லா பார்த்துக்க இது பண மசோதா தானே அப்படின்னு டவுட்டாக கேட்டோம் அப்படின்னா மணி பில்லு. இங்கே ப்ளஸ் ஒரு 89 என்ன போட்டோம் அப்படின்னா இங்கே ஸ்டேட்டில் மணி பில்லு. அடுத்து 11 அசன்ட் ஆஃப் பில்ஸு, இங்கே ஆர்டிகல் 100 அசன்ட் ஆஃப் பில்ஸ் இன் ஸ்டேட்டு. அசன்னா என்னது, எல்லாருமே வந்து ஒப்புதல் கொடுக்கணும் அந்த பில்லுக்கு. அப்போ எப்படி பண்ணணும், எல்லாரும் ஒன்றா இருக்கா, 1 1 1 எல்லாரும் சமமாக இருக்கமா, ஈக்குவலாக இருக்கமா, அப்போ ஈக்குவலாக எல்லாரும் வந்து அசன்ட் கொடுக்கணும், ஒப்புதல் கொடுக்கணும். அப்போ தான் அந்த பில் வந்து பாஸ் ஆகும். எங்கே, இது பார்லிமெண்ட்டில், இங்கே ஸ்டேட்டில். ஓகேவா, இப்போ இது புரியுதா உங்களுக்கு? ஆர்டிக்கல் 72லேருந்து ஆர்டிக்கல் 200 வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்தபடியாக ப்ளஸ் 90 ஆர்டிகல்ஸ். இந்த 90 ஆர்டிகல்ஸை பொறுத்த வரைக்கும் இதனுடைய ரேஞ்ச் வந்து ஆர்டிக்கல் 112 ஆரம்பித்து ஆர்டிக்கல் 241 வரைக்கும் இருக்கும். ஓகேவா, இப்போ ஆர்டிக்கல் 112 என்ன சொல்லுது, ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், அதாவது பட்ஜெட். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், 12 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 12 என்னது, 1 இயர். அப்போ ஆனுவல் அப்படின்னா 1 இயர். அதை சொல்லக்கூடியது 112 ஆனுவல் ஃபினான்ஷியல் பட்ஜெட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது பட்ஜெட்டை சொல்லக்கூடியது. வருஷத்துக்கு ஒரு தடவை பட்ஜெட் போடுவோம். ப்ளஸ் 90 போட்டிங்க அப்படின்னா இங்கே ஸ்டேட்டில் பட்ஜெட்டு. ஆர்டிகல் 113 என்ன சொல்லுது, ப்ரொசீஜர் இன் பார்லிமெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு எஸ்டிமேட்ஸ். அதாவது பாராளுமன்றத்துடைய நடைமுறையும் பாராளுமன்றம் வந்து எஸ்டிமேட் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அதற்கான கூடிய வழிமுறைகளை சொல்லக்கூடியது ஆர்டிகல் 113. இங்கே ப்ளஸ் 90 போட்டிங்க அப்படின்னா 203. அடுத்து 120 லாங்குவேஜ் டு பி யூஸ்ட் இன் பார்லிமெண்ட், பாராளுமன்றத்தினுடைய யூஸ் பண்ணக்கூடிய பயன்படுத்தக்கூடிய மொழிகளை பற்றி சொல்லக்கூடியது 120. மொத்தம் நமக்கு அஃபீஷியல் லாங்குவேஜஸ் எத்தனை இருக்குது, 22 இருக்குது. ஓகேவா, பட் நம்ம இங்கே எத்தனை யூஸ் பண்ணுறோம், 120 தான் யூஸ் பண்ணுறோம். சரி, 20 தான் யூஸ் பண்ணுறோம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 22 லாங்குவேஜஸ் இருக்குது, பட் அஃபீஷியலாக இருக்கக்கூடிய லாங்குவேஜஸில் 2 மைனஸ் பண்ணிவிட்டு நம்ம 20 தான் யூஸ் பண்ணுறோம். அப்போ ப்ளஸ் 90 போட்டோம் அப்படின்னா இங்கே 210 கிடச்சிரும். அடுத்து இங்கே 122 கோர்ட்ஸ் நாட் டு இன்குயர் இன்டு ப்ரெசிடிங் ஆஃப் பார்லிமெண்ட். பார்லிமெண்ட்டில் நடக்கக்கூடிய சட்டம் இயற்றக்கூடிய நடைமுறைகள்லாம் இருக்கு இல்லையா, நடைமுறைகளில் வந்து நீதிமன்றம் வந்து விசாரணை எழுப்ப முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியது ஆர்டிக்கல் 122. இங்கே 90 போட்டோம் அப்படின்னா ஆர்டிகல் 212 கிடைக்கும். ஓகேவா, இந்த 2னா என்னது ஞாபகம் வச்சுக்கோங்க. 2னா ஒன்று சுப்ரீம் கோர்ட் இருக்குது, இன்னொன்று ஹை கோர்ட் இருக்குது. இந்த 2மே கொஸ்டின் எழுப்ப முடியாது. இது இந்த பார்லிமெண்ட்டினுடைய நடவடிக்கைகளில் வந்து சுப்ரீம் கோர்ட்டோ ஹை கோர்ட்டோ கொஸ்டின் எழுப்ப முடியாது. அப்போது இது ஒன்று இது ஒன்று மொத்தம் 2 இல்லையா, அப்போ ஆர்டிகல் 122 ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 1 2 3 என்னது, ஆர்டினன்ஸு. ஆர்டினன்ஸ் பவர் ஆஃப் பார்லிமெண்ட் என்னது, யாருக்கு, பிரசிடெண்ட்டுக்கு இருக்குது. இங்கே ப்ளஸ் 90 போட்டோம் அப்படின்னா ஆர்டினன்ஸ் பவர் ஆஃப் கவர்னர். ஓகேவா, 1 2 3 1 2 3 அப்படின்னு சொல்லி என்றது 1 2 3 என்றதுக்குள்ளேயுமே ஆர்டினன்ஸ் போட்டுருவார். ஆர்டினன்ஸ்னால் என்னது, அவசர சட்டம்பா. 1 2 3 எண்ணி முடிகிறதுக்குள்ளேயும் பிரசிடெண்ட் என்ன பண்ணிட்டார், அவசர சட்டம் போட்டார், போச்சு. அதே மாதிரி 1 2 3ஓட இங்கே ஒரு 90 கூட்டணும் அப்படின்னா 213 கிடைக்கும். இது யார், கவர்னர் வந்து ஆர்டினன்ஸ் போடுவார் இல்லையா, அதற்கான ப்ரொவிஷன் ஆர்டிகல் 213. அடுத்து 1 2 4 எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் 124. அப்படியே இங்கே ஒரு 90 போட்டோம் அப்படின்னா
ஆர்டிகல் 214 இது பாருங்களேன், 1 2 4 இந்த 2க்கு மாட்டி போட்டிங்கன்னா 2 1 4. அப்போது இது ஹைகோர்ட் ஆஃப் ஸ்டேட்ஸ். சென்ட்ரலுக்கு சுப்ரீம் கோர்ட்டு, ஸ்டேட்டுக்கு ஹைகோர்ட்டு. இந்த 214 வந்து திருப்பி போட்டிங்க, 1 நடுவில் போடுங்க, 241 கிடச்சிரும். ஹைகோர்ட் ஃபார் யூனியன் டெரிட்டரிஸ். அப்போது இந்த 3மே ஒன்னோட ஒன்று லிங்க் ஆனது. ஞாபகம் வச்சுக்கிறீங்களா? ப்ளஸ் 90 ஆர்டிகல்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஆர்டிகல் 112 என்னது 12 ஞாபகம் வச்சுக்கோங்க. 12 அப்படிங்கிறது ஒரு வருஷத்துக்கு ஒன்ஸ் வந்து பட்ஜெட் போடுவாங்க. பட்ஜெட்டை சொல்லக்கூடியது ஆர்டிகல் 112 ப்ளஸ் 90 போட்டிங்கன்னா 202 கிடச்சிரும். அடுத்து 113 பொறுத்த வரைக்கும் ப்ரொசீஜர் இன் பார்லிமெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு எஸ்டிமேட்ஸ். எஸ்டிமேட் பண்ணுறதுக்கான தேவையான ப்ரொசீஜரெல்லாம் வந்து சொல்லக்கூடியது ஆர்டிகல் 113. இதோட 90 போட்டிங்க அப்படின்னா 203 கிடச்சிரும். அடுத்து ஆர்டிகல் 120 பொறுத்த வரைக்கும் லாங்குவேஜ் அப்படி சொல்லக்கூடியது. இந்த 20 அப்படிங்கிறது மொத்தம் 22 லாங்குவேஜ் நமக்கு இருக்குதுப்பா. பட் 2 லாங்குவேஜ் விட்டுட்டு 20 லாங்குவேஜ் தான் கணக்கில் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 22 பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் எழுப்ப முடியாது. யாரால? சுப்ரீம் கோர்ட்னாலேயோ ஹைகோர்ட்னாலேயோ கொஸ்டின் எழுப்ப முடியாது. அப்போ இந்த 2 நாளையுமே கொஸ்டின் எழுப்ப முடியாது. அப்போ 22 ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து 123 பொறுத்த வரைக்கும் 1 2 3 சொல்கிறதுக்குள்ளேயும் பிரசிடென்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து சென்ட்ரலில் வந்து ஆர்டினன்ஸ் போட்டார். அதே மாதிரி ஸ்டேட்டில் வந்து 90 போட்டோம் அப்படின்னா 213 கிடைக்கும். அப்போ ஸ்டேட்டில் கவர்னர் போடுவார் ஆர்டினன்ஸு. அடுத்து இங்கே 124ன்னு பார்த்தோம் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டு. இந்த மாற்றி போட்டோன்னா 214 கிடைக்கும். 214 அப்படின்னா ஹைகோர்ட்டு ஃபார் ஸ்டேட்ஸு. அதுலேயே மாற்றி போட்டோம் அப்படின்னா 241 கிடைக்கும். இது பார்த்திங்க அப்படின்னா ஹைகோர்ட்ஸ் ஃபார் யூனியன் டெரிட்டரிஸ். ஓகேவா? இப்போ 2 செட் ஞாபகம் வச்சுக்கிறோம். ஆர்டிகல் 89 பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல் 72லேருந்து 200 வரைக்கும் அதனுடைய ரேஞ்ச் இருக்கும். ஆர்டிகல் 112லேருந்து 241 வரைக்கும் உள்ள ஆர்டிகல்ஸ்க்கு எல்லாமே இந்த 90 + 90 அப்படிங்கிற ஷார்ட்கட். அடுத்து ப்ளஸ் 11 ஆர்டிகல்ஸ். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பிரசிடெண்ட்டுக்கும் வைஸ் பிரசிடெண்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் ஆர்டிகல்ஸ் வந்து நம்ம ப்ளஸ் 11 ஆர்டிகல்ஸில் பார்க்கலாம். 52 என்ன சொல்லுது? பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா பற்றி சொல்லுது. குடியரசுத் தலைவர் அப்படிங்கிறவர் வேணும் நாட்டுக்கு அப்படின்னு சொல்லுது. அதோட ஒரு ப்ளஸ் 11 போட்டிங்க அப்படின்னா ஒரு வைஸ் பிரசிடெண்ட் வேணும்னு சொல்லுவோம். அடுத்து 53 என்ன சொல்லுது? எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் பிரசிடெண்ட். பிரசிடென்ட்னுடைய நிர்வாக உரிமையை பற்றி சொல்லக்கூடியது, நிர்வாக அதிகாரத்தை பற்றி சொல்லக்கூடியது இந்த ஆர்டிகல் 53. அதோடைய ஒரு ப்ளஸ் 11 போட்டோம் அப்படின்னா 64 கிடைக்கும். 64 என்ன சொல்லுது? பிரசிடெண்ட் வந்து அவருடைய நிர்வாகத்தை எதன் மூலியம் பண்ணுவார்? ராஜ்யசபா மூலியம் பண்ணுவார். அப்போது எவர் ஒருவர் வந்து பிரசிடெண்ட்டாக தேர்ந்தெடுக்கப்படுறாரோ அவர் பதவி வழி தலைவராகிடுவார். யாருக்கு? கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் சொல்லக்கூடிய ராஜ்யசபாக்கு. அதை தான் எக்ஸ் அஃபீசியோ சேர்மன் ஆஃப் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 54 என்ன சொல்லுது? எலெக்ஷன் ஆஃப் பிரசிடெண்ட். குடியரசுத் தலைவனுடைய தேர்தலை பற்றி சொல்லக்கூடியது. இந்த இடத்துல மட்டும் இந்த ஆர்டிக்கிளுக்கு மட்டும் ப்ளஸ் 12 போடணும். போட்டிங்கன்னா இங்கே 66 கிடைக்கும். இது வைஸ் பிரசிடென்ட்டுடைய எலெக்ஷனை பற்றி சொல்லும். எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் 12 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கும் வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 12. மற்ற எல்லாத்துக்குமே 11. இது மட்டும்தான் ஒரு எக்ஸப்ஷனல் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து 55 பொறுத்த வரைக்கும் மேனர் ஆஃப் எலெக்ஷன், தேர்வு செய்யக்கூடிய முறையை பற்றி சொல்லுவோம். இங்கே பிரசிடெண்ட் வந்து மட்டும்தான் இங்கே இருக்கும், வைஸ் பிரசிடென்ட்டு கிடையாது. தேர்வு செய்யக்கூடிய முறையை பற்றிலாம் இங்கே கான்ஸ்டியூஷனில் கிடையாது. அடுத்து ஆர்டிகல் 56 பொறுத்த வரைக்கும் இதனுடைய பதவிக்காலம். இங்கே ப்ளஸ் ஒரு 11 போட்டிங்க அப்படின்னா 67 கிடைக்கும். இது வைஸ் பிரசிடென்ட்டுடைய பதவி காலத்தை சொல்லும். அடுத்து ஆர்டிகல் 58 பொறுத்த வரைக்கும் குவாலிஃபிகேஷன்ஸ் ஃபார் எலெக்ஷன் அஸ் பிரசிடென்ட். ஒரு குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடுறதுக்கு, எலெக்ஷனில் போட்டியிடுறதுக்கு என்னென்ன விதமான தகுதிகளை பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆர்டிகல் 58. இங்கே வைஸ் பிரசிடென்ட்டுக்கு அந்த மாதிரியான எந்த விதமான தகுதிகளும் நம்முடைய கான்ஸ்டியூஷனில் சொல்லப்படலை. இப்போது ஆர்டிகல் 11 அப்படிங்கிறதுக்கான ஷார்ட்கட் வச்சு பார்த்தோம் அப்படின்னா பிரசிடென்ட்டுக்கும் வைஸ் பிரசிடென்ட்டுக்கும் இடைப்பட்ட ஷார்ட்கட்ஸை வந்து ஆர்டிகல் 11 சொல்கிறோம். 52 ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிரசிடென்ட் அப்படிங்கிற ஒரு வேணும்னு சொல்லுவோம். ப்ளஸ் ஒரு 11 போட்டோம் அப்படின்னா வைஸ் பிரசிடென்ட் அப்படிங்கிறது வேணும்னு சொல்லுவோம். அடுத்து 53 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குடியரசுத் தலைவனுடைய நிர்வாக அதிகாரம். அங்கே என்ன சொல்லுது? வைஸ் பிரசிடென்ட்டுடைய நிர்வாக அதிகாரம். வைஸ் பிரசிடென்ட் எதை நிர்வாகம் பண்ணுவார்? ராஜ்யசபாவை நிர்வாகம் பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து 54 என்ன சொல்லுது? குடியரசுத் தலைவனுடைய எலெக்ஷனை பற்றி சொல்லக்கூடியது. இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் மட்டும் ஒரு எக்ஸப்ஷனல் ப்ளஸ் 12 போட்டால் மட்டும்தான் இங்கே 66 கிடைக்கும். ஓகேவா? இது வைஸ் பிரசிடென்ட்டுடைய தேர்தலை பற்றி சொல்லுவோம். 55 பொறுத்த வரைக்கும் மேனர் ஆஃப் எலெக்ஷன். மேனர் ஆஃப் எலெக்ஷன் ஃபார் வைஸ் பிரசிடென்ட் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனில் கிடையாது. 56 பொறுத்த வரைக்கும் பதவிக்காலம் ஆஃப் பிரசிடென்ட், டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் ஆஃப் பிரசிடென்ட். இங்கே 67 பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் 11 போட்டோம் அப்படின்னா வைஸ் பிரசிடென்ட்டுடைய பதவிக்காலம் கிடச்சிரும். 58 பொறுத்த வரைக்கும் தகுதிகள், வைஸ் பிரசிடென்ட்டுடைய தகுதிகள் அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷனில் கிடையாது. அடுத்து எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ்.
எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ்னால் என்ன? அது அவசர காலம். ஓகேவா? ஸோ அவசர காலத்தை பொறுத்த நமக்கு ஷார்ட்கட் என்ன? +4 போட்டுக்கணும். 352 + 4 போட்டோம் அப்படின்னா 356 கிடைக்கும். 356லேருந்து +4 போட்டோம் அப்படின்னா 360 கிடைக்கும். இந்த 352 அப்படிங்கிறது என்னது? நேஷ்னல் எமர்ஜென்சி, தேசிய அவசர நிலை. +4 போட்டோம்னா 356 கிடைக்கும். 356ன்னு என்னது? ஸ்டேட் எமர்ஜென்சி. ஸ்டேட்னா என்ன? மாநில அவசர நிலை. 356லேருந்து +4 போட்டோம்னா கிடைக்கும் 360 கிடைக்கும். 360ன்னா என்ன? ஃபினான்ஸ் எமர்ஜென்சி, நிதி அவசர நிலை. இப்போ இந்த 356 இருக்கு இல்லையா, ஒரு மாநிலத்தில் எமர்ஜென்சி போடணும் அப்படின்னா நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 2 கண்டிஷன் சொல்கிறாங்க. 2 கண்டிஷன்ஸ். என்னென்ன கண்டிஷனு? ஒரு மாநிலமானது ஆர்டிகல் 355ஐயும் ஆர்டிகல் 365ஐயும் மீறுது அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும்தான் பிரசிடென்ட்னால அந்த மாநிலத்தில் எமர்ஜென்சி அறிவிக்க முடியும்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த 2 ஆர்டிகல் என்ன சொல்லுது அப்படின்றத பார்ப்போம். 355 என்ன சொல்லுது அப்படின்னா, டியூட்டி ஆஃப் த யூனியன் டு ப்ரொடெக்ட் ஸ்டேட்ஸ் அகெயின்ஸ்ட் எக்ஸ்டர்னல் அக்ரெஷன் அண்ட் இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ். ஒரு வெளியிலேருந்து வர தாக்குதல்களையும் உள்நாட்டு கலவரங்களையும் உள்நாட்டு கலவரங்கள்ல இருந்தும் அந்த ஒரு ஸ்டேட்டை பாதுகாக்கிறது யாரோட கடமை? யூனியன் கவர்மெண்டோட கடமை. அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது இந்த 356 ஆனது எக்ஸிக்யூட் பண்ணப்படும். அடுத்து 365 என்ன சொல்லுது அப்படின்னா, எஃபெக்ட் ஆஃப் ஃபெயிலியர் டு கம்ப்ளை வித் ஆர் டு கிவ் எஃபெக்ட் டு டைரக்ஷன்ஸ் கிவன் பை த யூனியன். அதாவது ஒரு மத்திய அரசு ஒரு ஒரு டைரக்ஷன் சொல்கிறாங்க ஒரு ஸ்டேட்டுக்கு, அந்த டைரக்ஷனை ஸ்டேட் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா அந்த மாநிலத்தின் மேலே யூனியன் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க? எமர்ஜென்சி போடுவாங்க வித் ஹெல்ப் ஆஃப் பிரசிடென்ட் தான் போடுவார். பட் அதை போட சொல்கிறது யார்? யூனியன் கவர்மெண்ட் போட சொல்லுவாங்க. இந்த ஸ்டேட் மேலே நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 355ஐயும் 365 ஒரு ஸ்டேட் மீறிச்சு அப்படின்னா, அதை ஃபாலோ பண்ணலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்டேட்டில் பிரசிடென்ட் எமர்ஜென்சி போடுவார். அதுதான் ஆர்டிகல் 356 சொல்லப்பட்டிருக்க ஸ்டேட் எமர்ஜென்சி அப்படின்றது. அடுத்து ஆர்டிகல் 360 என்ன சொல்லுது? ஃபினான்ஸ் எமர்ஜென்சி. அதை பார்த்துட்டோம். அடுத்து யூடிஸ், யூனியன் டெரிட்டரின்னு சொல்லக்கூடிய யூனியன் பிரதேசங்களுக்கும் அவசர காலங்கள் போடப்படும். அதை சொல்லக்கூடிய ஆர்டிகல் என்ன? ஆர்டிகல் 293 AB. ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 3 மட்டும் தான் நம்ம பேசிக்காக படிச்சிருப்போம். பட் 293 ABன்னு ஒன்று இருக்குது. எதற்கு? யூடிஸ்க்கு. ஸோ இதையும் நம்ம பார்த்துக்கணும் அப்படின்றது முக்கியமான விஷயம். அடுத்தபடியாக இந்த எமர்ஜென்சி சிச்சுவேஷனுக்கும் அடிப்படை உரிமைகளுக்கும் சம்மந்தம் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சில ஃபண்டமெண்டல் ரைட்ஸை இந்த எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ஸில் இது பண்ணுவாங்க, நீக்குவாங்க. அதை பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயில் பார்க்கலாம். இப்போ ஆர்டிகல் 358 என்ன சொல்லுது அப்படின்னா, சஸ்பென்ஷன் ஆஃப் ஆர்டிகல் 19 டியூரிங் எமர்ஜென்சிஸ். ஆர்டிகல் 19 எமர்ஜென்சி பீரியடை ரத்து பண்ணப்படும் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய ஆர்டிகல் என்ன? 358. ஆர்டிகல் 359 என்ன சொல்லுது? சஸ்பென்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மொத்தம் 32 இருக்குது. இந்த 32ல் வெறும் 19, இந்த 19 ஆர்டிகல் மட்டும் தான் ரத்து செய்யப்படும். எப்போ? 358 படி. பட் 359 படி என்ன பார்த்தீங்கன்னா, இந்த 32மே ரத்து செய்யப்படும். பட் எக்ஸப்ஷன் ஆஃப் ஆர்டிகல் 20 and 21 தவிர பேலன்ஸ் உள்ள ஒரு 30 ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் ரத்து செய்யப்படும். ஒரே ஒரு ஆர்டிகல் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ரத்து செய்யப்பட்டுச்சு அப்படின்னா அது ஆர்டிகல் 358 சொல்லுது. 30 ஆர்டிகல்ஸ் எக்ஸப்ஷன் ஆஃப் ஆர்டிகல் 20 and 21 விதி. இந்த ஆர்டிகல் 20ஐயும் 21ஐயும் தவிர மற்ற எல்லா அடிப்படை உரிமைகளும் தடுக்கப்படுது அப்படின்னா அது 359 படி தான் நடக்கும். எது? எப்போ? எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ஸில், அவசர காலங்கள் போட்டிருக்கப்போ. ஓகேவா? அடுத்து 361A என்ன சொல்லுது அப்படின்னா, ப்ரொடெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட் கவர்னரை பாதுகாக்குது. எதனால்? அவங்களுடைய ப்ரொசீடிங்ஸில் அவங்க ஏதாவது சில விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னா அதை எந்த கோர்ட்டும் கேள்வி கேட்க முடியாது. ஸோ அதிலிருந்து ஜுடிஷியரி சிஸ்டம், அதாவது இட் இஸ் ஏ நான் ஜஸ்டிசபிள் மேனர். எந்த கோர்ட்டினாலையும் கேள்வி கேட்க முடியாது. யாரை? பிரசிடெண்ட்டையும் கவர்னரையும். as per the article of ஆர்டிகல் 361A. அடுத்து பார்ட் 21ல் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ், சிறப்பு அந்தஸ்து.
சிறப்பு அந்தஸ்தை பொறுத்த வரைக்கும் 370 ஆர்டிகல் சொல்லுது. இந்த 370 ஆர்டிகளை பொறுத்த வரைக்கும் டெம்பரரி ப்ரொவிஷன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த ஸ்டேட் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்துகள் வழங்கப்பட்டுச்சு இல்லையா, அது சொல்கிறது வந்து ஆர்டிகல் 370. பட் அக்டோபர் 31, 2019 ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரீஆர்கனைசேஷன் ஒரு ஆக்டை கொண்டு வந்து இந்த ப்ரொவிஷன்ஸ் வந்து கட் பண்ணிட்டாங்க. இப்போ 370 அப்படிங்கிறது கிடையாது இந்தியன் கான்ஸ்டியூஷனில். எப்போ? அக்டோபர் 31, 2019 முதல். அடுத்து ஆர்டிகல் 371 என்ன சொல்லுதுன்னா, ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டேட்ஸ் ஆஃப் மகாராஷ்டிரா அண்ட் குஜராத். மகாராஷ்டிராவுக்கும் குஜராத்துக்கும் ஒரு ஸ்பெஷல் ப்ரொவிஷன் கொடுக்குது ஆர்டிகல் 371. இங்கே பாருங்களேன், 371 ஏ நாகாலாந்து கொடுக்குது, 371 பி அஸ்ஸாம் கொடுக்குது, 371 சி மணிப்பூர் கொடுக்குது, 371 டி ஆந்திர பிரதேஷ் கொடுக்குது, 371 இ வந்து என்ன சொல்லுது, எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி இன் ஆந்திர பிரதேஷ். ஆந்திராவில் ஒரு மத்திய பல்கலைக்கழகம் அமைக்கிறதுக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்குது. அடுத்து 371 எஃப் என்ன சொல்லுது, சிக்கிம்க்கு கொடுக்குது. 371 ஜி என்ன கொடுக்குது, மிசோரத்தை கொடுக்குது. 371 ஹச் எது கொடுக்குது, அருணாச்சல பிரதேஷ் கொடுக்குற. அடுத்து 371 ஐ எது கொடுக்குது, கோவா கொடுக்குது. 371 ஜே ஃபார் கர்நாடகா கொடுக்குது. ஓகேவா? இப்போ இந்த ஆர்டர் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஷார்ட்கட் தான் நீங்கள் கொடுத்துருக்கேன் பாருங்க. நமஸ்தே மிஸ்டர் அருணா ஜிகே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நமஸ்தே மிஸ்டர் அருணா ஜிகே, அதான் ஷார்ட்கட்டு. இந்த என் ஃபார் நாகாலாந்து, ஏ ஃபார் அஸ்ஸாம், எம் ஃபார் மணிப்பூர், ஏ ஃபார் ஆந்திரா, அகைன் ஏ ஃபார் ஆந்திரா, அண்ட் எஸ் ஃபார் சிக்கிம், எம் ஃபார் என்னது மிஸ்டர், எம் ஃபார் மிசோரம், ஏ ஃபார் என்னது அருணாச்சல பிரதேஷ், ஜி ஃபார் என்ன ஜிகே, கே ஃபார் கிட்ஸ் கர்நாடகா, கோவா கர்நாடகா. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நமஸ்தே மிஸ்டர் ஜிகே, நமஸ்தே மிஸ்டர் அருணா ஜிகே. ஓகேவா? அப்போது இந்த ஆர்டர் எப்படி ஞாபகம் வச்சுட்டோம் அப்படின்னா, நாகாலாந்து, அஸ்ஸாம், மணிப்பூர், ஆந்திர பிரதேஷ், அகைன் ஆந்திரா, சிக்கிம், மிசோரம், அருணாச்சல பிரதேஷ், கோவா கர்நாடகா வந்து இந்த 371 கூடிய இந்த இது எல்லாத்தையுமே ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். ஓகேவா? அடுத்து சம் அதர் இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஆர்டிகல் 343 அலுவலக மொழியை பற்றி சொல்லக்கூடியது. அஃபீஷியல் லாங்குவேஜஸ் ஆஃப் த யூனியன். ஓகேவா? அடுத்து ஆர்டிகல் 331, 333, அதாவது ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டி வந்து அவங்களுக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் இருக்கும். எங்கே? லோக்சபாலையும் ப்ளஸ் இங்கே லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிலையும் லோக்சபாலையும். இது ஸ்டேட்டு, இது சென்ட்ரலு. இது ரெண்டுலேயுமே யாருக்கு இருந்துச்சு? ஆங்கிலோ இந்தியனுக்கு ஒரு ரிசர்வேஷன் மாதிரி ஒன்று இருந்துச்சு, ரெப்ரசன்டேஷன் இருந்துச்சு. பட் இது கேன்சல் பண்ணப்பட்டுச்சு. எப்போ? ஆஸ் பர் த கான்ஸ்டியூஷன் ஆக்ட் ஆஃப் 104 2019 படி இந்த 331 333 கேன்சல் பண்ணப்பட்டுருச்சு. ஓகேவா? அடுத்து 368 என்ன சொல்லுதுன்னா, அரசியல் அமைப்பு சட்ட திருத்தம். அது சொல்லக்கூடியது ஆர்டிகல் 368. ஆர்டிகல் 32 and 226 ரிட்ஸு நீதி பேராணைகள். 32 வந்துச்சு அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டு, 226 படி ஹைகோர்ட் வந்து நீதி பேராணைகள் வெளியிட முடியும். அடுத்து 143 அப்படிங்கிறது பவர் ஆஃப் பிரசிடென்ட் டு கன்சல்ட் சுப்ரீம் கோர்ட்டு. அதாவது ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட்டுகிட்ட வந்து கன்சல்டேஷன் வாங்கலாம், யார்? பிரசிடென்ட் வாங்கலாம். பட் இந்த கன்சல்டேஷனை அவங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற எந்த விதமான நடைமுறையும் கிடையாது. ஓகேவா? லிமிட்டேஷன் கிடையாது, ஜஸ்ட் ஒரு அட்வைஸ் வாங்கலாம். அது சொல்லக்கூடியது ஆர்டிகல் 143. அடுத்து ஆர்டிகல் 324 என்ன சொல்லுது? எலெக்ஷன் கமிஷனை பற்றி சொல்லக்கூடியது. ஆர்டிகல் 326 என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த எலெக்ஷன் கமிஷன்லாம் நடத்தக்கூடிய தேர்தல் இருக்கு இல்லையா, எந்த தேர்தல்? இந்த லோக்சபா இருக்காங்க இல்லையா, லோக்சபா ப்ளஸ் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஸ்டேட்டில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய நபர்கள் கூடிய அவை இருக்கு இல்லையா, இது வந்து ரெண்டுமே மக்களவை தான் கிட்டத்தட்ட. இந்த மக்களவையும் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய கீழவைன்னு சொல்லக்கூடிய சட்டப்பேரவையில் தேர்ந்தெடுக்கக்கூடிய இது இருக்காங்க இல்லையா, எம்எல்ஏஸ் அண்ட் எம்பிஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ இவங்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்தல்களில் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் மூலயமா, வயது வந்தோர் வாக்குரிமை மூலயமா தான் தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆர்டிகல் 326.
ஓகேவா. அடுத்து 315 அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ்னால் என்னது, 18 வயது இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 + 6 = 8. அப்போ 18 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, 18 வயசு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. அடுத்து 315 வந்து பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஃபார் த யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ், பணியாளர் தேர்வு வாரியம். இது அமைக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸ்டேட்லேயும் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் 315. ஓகேவா. ஸோ அவ்வளோதான் நம்மளுடைய கிளாஸ் அப்படின்றது. மேக்ஸிமம் ஒரு 200+ ஆர்டிகல்ஸ் கிட்ட நம்ம பார்த்துருக்கோம். ப்ளஸ் முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட்கட் சொல்லியிருக்கிறேன், ஒரு சிலதுக்கு ஷார்ட்கட் சொல்ல முடியல. ஸோ அதை நம்ம ஜஸ்ட் மெமரைஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த கிளாஸ் ஆனது உங்களுக்கு எப்படி யூஸாக இருந்தது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து ஒரு லென்த்தியான ஒரு செஷனாக தான் இருந்தது. பட் இருந்தாலுமே இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆர்டிக்கல் சம்மந்தப்பட்ட டவுட்ஸ் வந்து இனிமேல் வராதுன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான செஷன்ஸ் வந்து நம்மளுடைய சேனலில் வந்து அப்கமிங்கில் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ அதனால் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் லைக். ஓகேவா. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.